திருச்சிற்றம்பலம். வைத்தல நீரை கனி அப்பம் மூடவள் போரி தப்பிய கரிமுகன் கற்றிடும் அடி அவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென வீணை கடிதேறும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிரல் புயமலையானை மத்தள வைரனை உத்தமி புகழ்வனை மற்றவில் மலரோடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறிதனை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதாட்சி மனுரில் அதை மற்றது கொடி செய்த அல்வீரா துயரது கொடு சுற்றி ரமணிபடும் அப்புண மதனிடைமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலிர்கொண்டு பொழித்த புகழியர்கொண்டு கடல் போற்றி ஆளு விசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திறனாவளு வன்தொண்டர் பதம் போற்றி ஓளிமொழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிகளுடன் வைத்தியநாசம் பெறும் கருணையினாலே நாம் இன்று சிவ தர்மோத்தரம் பல விசிஷ்ட காரணவியல் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் போற்றியுள்ளது. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற போதலத்தே பத்தேதும் இன்ற அல்லாது என் பற்றற நான் பற்றுகின்ற மெய்தேவு தேவருக்கே சென்றுவதாய் கொத்தும்பி என்று அற்புதமாக மாணிக்கவாச பெருமான் கூறுகின்றார். எத்தனையோ பேர் எங்கள் தெய்வம் தான் உயர்ந்தது என்று அவரவர்கள் உடைய அந்த சமயத்தில் எங்கள் கடவுளே பெரியவர், எங்கள் கடவுள் பெரியவரே என்று ஒவ்வொருவரும் இவரே எங்களுக்கு மெய்த்தவர் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையிலே மெய்த்தவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான் தான் உண்மையான மெய்த்தவர் என்று அத்தேவர் தேவர் அவதேவர் என்று இங்கு அவர்கள் எல்லாம் மானிடத்தில் பிறந்து இறந்து உழன்று அவர்கள் தெய்வமாக ஆயிருக்கின்றார்கள். மற்ற தெய்வங்கள் எல்லாம் இப்ப திருமணம் எடுத்துட்டீங்கன்னா அவர் 8வது குழந்தையாக பிறக்கின்றார். கருவில் பிறந்தாயிடுச்சுன்னா அவர்கள் கடவுள் அல்ல. அதுபோன்று மற்ற சமயத்தில் உள்ள கடவுளை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் உருவம் என்று சொல்வார்கள், அருவம் என்று சொல்வார்கள். அருவுருவம் என்று யாரும் சொன்னதே கிடையாது. ஏன்னா நம்ம சமயத்துல மட்டும்தான் அருவுருவம் சேர்த்து சொல்லப்படுவது. நம்ம சமயங்கள் தான் கடவுளை உருவம் என்றும் அருவம் என்றும் அருவுருவம் என்றும் அதையும் தாண்டிய சொரூபம் என்றும் நமது சமயத்தில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. அவன் எல்லாவற்றையும் கடந்தவன். அவன் உருவமாகவும் இருப்பான், அருவுருவமாகவும் இருப்பான், அருவமாகவும் இருப்பான், அதை தாண்டிய சுரூபமாகவும் இருப்பான் என்று நமது நூல்கள் தான் சொல்கின்றன. மற்ற சமயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரையறை இல்லை. நமது சமயத்திற்கு மட்டும்தான் இப்படி ஒரு வரையறை. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான் அவன் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவனல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லார் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்போஸ்தலர்களும் கூறுகின்றார். அவன் எல்லாவற்றையும் கடந்தவன். அவனை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் கூட சொல்ல முடியாது. ஆகையினாலே திருமூல தேவனாரும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, கோணம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானே என்று அற்புதமாக கூறுகின்றார். அப்படி எல்லாவற்றையும் கடந்தவர் தான் இறைவன்.
ஆரணமாக உங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் ஒரு குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே என்று சிவஞான சித்தியார் என்கின்ற நூலும் நமக்கு சொல்கின்றது. சிவபெருமான் ஆகமங்களை அருளி செய்யவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு உயிரும் கிடைத்தே இருக்காது என்று சிவஞான சித்தியார் நூல் சொல்கின்றார். பெருமான் உருவம் தாங்கி வந்து நமக்காக இந்த ஆகமங்களை எல்லாம் அருளி செய்து நாமெல்லாம் கிடைத்தேற வேண்டும் என்பதற்காக அந்த 4 முனிவர்களுக்கு உபதேசம் செய்து எத்தனையோ ஆன்மாக்களை எல்லாம் வீடு வெற்றி அடைய செய்ய வைக்கின்றார் சிவபெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான் எல்லா அருளாளர்களுமே சென்று சிவன் கோயிலில் தான் பாடல் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். இப்ப மற்ற சமயங்கள்ல பாடல் பாடினாலும் அங்கே யார் இருக்கின்றார் என்று சொன்னால், இப்ப திருமாலுக்கு பாடியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் பாடியிருக்காங்க. அந்த இடத்துல எப்படின்னா சாமி சுத்த சிவமே அங்கே திருமாலாக இருக்கின்றார். ஆகையினாலே அவர்களை வைத்து பாட வைக்கின்றார் சிவபெருமான். சுத்தமாயா போனத்துல சிவபெருமானே பிரம்மாவாகவும், சிவபெருமானே திருமாலாகவும், சிவபெருமானே ருத்ரராகவும், சிவபெருமானே மகேஸ்வரனாகவும், சிவபெருமானே சதாசிவமூர்த்தியாகவும் இருப்பார். அப்படிப்பட்ட நிலையில் அங்கே ஒவ்வொருவரையும் வைத்து காரியப்படுத்துகின்றார் சிவபெருமான். எல்லா தெய்வத்துக்குள்ளே இருந்தும் அதிர்ஷ்டத்தில் நின்று இயக்குவதும் சிவபெருமானே. அப்படி எல்லா தெய்வத்துக்குள்ள இருந்து செய்கின்ற காரணத்தினால்தான் அத்தனை தெய்வங்களாலும் செயல்பட முடிகின்றதே தவிர தன்னிச்சு இயங்கக்கூடிய செயல் மற்ற தெய்வங்களுக்கு அல்ல. எல்லாத்தையும் இயக்குவது சிவபெருமான் ஒருவரே. அதனாலதான் சொன்னாரு, 100 கோடி பிரம்மர்கள் நெஞ்சினர் என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனே, என்னில் 7 கங்கை மணல் என்னில் இந்திரன் இரு இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று அற்புதமாக அப்போஸ்தலர்களும் கூறுகின்றார். இப்படி ஒவ்வொரு சமயங்களும் ஒன்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்த சமயம்தான் சைவ சமயம். அதற்கு கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. அவர் ஒருத்தருக்கு தான் பிறப்பு இறப்பு அல்ல, மற்ற தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு. அவர் ஒருத்தருக்கு தான் இன்ப துன்பம் கிடையாது, மற்ற தெய்வங்களுக்கு தான் இன்ப துன்பம் உண்டு. அவர் ஒருத்தருக்கு தான் பிறப்பு இறப்பு கிடையாது, அவர் ஒருத்தருக்கு தான் ஆதி அந்தம் கிடையாது, அவர் ஒருத்தருக்கு தான் இன்ப துன்பம் கிடையாது. இப்படி எல்லாவற்றையும் கடந்தவர் தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட தேவரை சொல்லும் போது சொல்கின்றார், எங்கள் பெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவாந்த மறைபாடி நட்டமாடி 4 கொடும் இந்திரனும் மாலும் தேட என்று கூட சுவாமிகள் கூறுகின்றார். எல்லா தேவரும் தேடுகின்ற ஒரு தெய்வம் எது என்று கேட்டால் அது சிவபெருமான் ஒருவரே என்று, அத்தேவ தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே. இந்த பூலகத்துல எல்லாரும் எங்கள் தெய்வம் சொல்றாங்க. ஆனா எல்லா தெய்வத்துக்கும் மூலமான தெய்வம் யாருன்னா எங்கள் சிவபெருமான் தான் என்று மாணிக்கவாச பெருமான் இந்த இடத்தில் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது, எதையுமே பற்றில்லாதவர் சிவபெருமான். அதனால பற்று எதுவும் இல்லாது என் பற்று அற. அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்னா என்னுடைய பற்று அற, நான் பற்றி நின்ற. சரிங்க சார். என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவர். முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியதானே சார்? முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியதானே? எல்லாரும் சரிட்டு வாங்க. என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவருக்கே சென்றுதாய் கொ. யான் எனது என்கின்ற செருக்கு இயல்பாகவே எல்லா உயிர்களிடமே இருக்கும். யான் எனது அந்த செருக்கை ஒழிப்பதற்காக தான் சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், நம்மை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி பிணைப்பயனை ஊட்டி நம்மை திருந்து செய்து அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமையை குன்றச் செய்து தன்னுடைய பேருங்கத்தை இந்த உயிர்களுக்கு நல்குகின்றார் சிவபெருமான். அப்படி
என் பற்று அற நான் பற்றி நின்ற யான் எனது என்கின்ற செருக்கை அறுத்து பற்றை அறுத்து நான் பற்றிருக்கின்ற பெருமானாகிய சிவபெருமான், அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒருவரே மெய்த்தவர். அப்படிப்பட்ட மெய்த்தவருக்கே சென்றுதாய் கோத்தும்பி வண்டே அரச வண்டே, கோத்தும்பி என்கின்ற வண்டே, எங்கள் சிவபெருமானிடம் போய் இதை நீ கூறுவாயாக என்று திருக்கோத்தும்பியில மிக அற்புதமாக மாணிக்கவாசக பெருமான் சொல்கின்றார். எத்தனை பேர் அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்றே பூதலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்று அற. அதனாலதான் சொன்னாங்க, பற்றற்றான் மேல் பற்று வைக்க வேண்டும். மற்ற இடத்துல பற்று வச்சா நமக்கு பிறவிக்கு வித்தாகும். பற்றற்றான் ஆகிய சிவபெருமான் மேல் நாம் பற்று வைத்தால் இந்த உலக பற்றானது தானாக நீங்கிவிடும் என்பதற்காக பத்தேதும் இல்லாது என் பற்று அற நான் பற்று நின்ற. நான் யாரை பற்றணும்? பற்றற்றானே பற்றணும். அப்படி பற்றுவதற்கு யார் துணை செய்யணும்? சிவபெருமான் தான் துணை செய்யணும். நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. நாம பற்று வைக்க நினைச்ச முடியாது. அவன் பார்த்து முடிவு பண்ணணும். திருக்கோயில் வர வைக்கிறனாலும் அவர் பார்த்து முடிவு பண்ணணும். ஆலயம் சென்று பார்க்கணும்னா அவர் பார்த்து முடிவு பண்ணணும். வழிபாடு செய்யணும்னா அவர் பார்த்து முடிவு பண்ணணும். பூக்கட்டுன்னு நினைச்சா அவர் பார்த்து முடிவு பண்ணணும். இப்படி எல்லாமே இறைவன் அருள் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது என்ற காரணத்தினால் என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. மெய்யான தெய்வம் யாருன்னா, அற்புதத்தையும் எதனின் மற்றும் உண்டோ அன்போடு தன்னை ஐந்தளத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லோரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே என்று செய்பாவிலும் நமது அருளாளர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தையும் யார் என்றால் சிவபெருமான் ஒருவரே என்று இந்த பாடல மிக அற்புதமாக யார் சொல்றா? மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது. எதுலையுமே பற்று இல்லாதவர் சிவபெருமான். நம்ம எதுலனாலும் ஈஸியா என்ன செஞ்சிருவோம்? பற்று வைக்க ஆரம்பிச்சிருவோம். பிள்ளை மேல பற்று வைக்க ஆரம்பிச்சிருவோம். கணவர் மேல பற்று வைக்க ஆரம்பிச்சிருவோம். சொந்தவங்க பற்று வைக்க ஆரம்பிச்சிரும். எல்லாத்துலையும் பற்று வச்சிரும். ஆனா இறைவன் நம்ம கூட தான் இருப்பாரு. அவர் பற்றற்று இருப்பார். பற்றற்றான். இயல்பாகவே அவர் பாசங்களிலிருந்து நீங்கியவர். நம்ம பாசங்களுக்கு உடனே அடித்தாயிரும். அப்படி இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கக்கூடிய பெருமானாக இருக்கின்ற சிவபெருமான் அவர் ஒருவரே மெய்யான தேவர் என்று இந்த பாடலில் மிக அற்புதமாக சொல்கின்றார் நமது மாணிக்கவாசக பெருமான். என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. கடவுள் ஒருவர், சிவபெருமான் ஒருவரே பதி. மற்றது எல்லாமே பசுதான். மற்ற யாரான இது எல்லாருமே பசு. மூன்றுக்குள்ள இந்த உலகத்தையே மூணுக்குள்ள அடைக்கலாம். ஒன்று பதி, மற்றொன்று பசு, மற்றொன்று பாசு. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகள். இந்த உலகம், இந்த உடம்பு எல்லாமே பாசம். கண்மமலம், மாயாமலம், ஆணவமலம், அது பாசத்தோடு செல்லும். நீங்க இந்த உலகத்துல எதனால எடுத்துக்கோங்க, ஜடப்பொருள் எடுத்தீங்கன்னா பாசம்ன்றான். உயிர் பொருள் பசு. இது ரெண்டையும் தத்துவத்துல யார் இருக்கா? கடவுள் பதி. முடிஞ்சு வச்சா நீங்க எதனாலும் இந்த மூணுக்குள்ளே அடைக்கலாம். அப்படிப்பட்ட மெய்யான தெய்வம் யார் என்று சொன்னால் சிவபெருமான் ஒருவரே என்று ஆணித்தரமாக எல்லா அருளாளர்களுமே ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள் அடைத்தேன், ஒன்றே கான் அப்படின்னு வந்து காரைக்கிழமையார். அதுலயும் ஒரு வடி மேல போய் காரைக்கிழமை சொன்னாங்க, ஈசன் அவை அல்லாது இல்லை என நினைந்து பூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வார் இம்மண்ணுலகத்தில் என்றும் பிறவாமை காக்கும் பிரான் அப்படின்னு காரைக்கிழமையார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? யார் ஒருவர் இந்த மண்ணுலகத்தில் சிவபெருமானை பற்றி பேசிக்கொண்டே அவனை நினைத்து கொண்டே இந்த மண்ணுலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் பிறவாமையை கொடுப்பார் என்று காரைக்கிழமையார் சொல்றார். ஈசன் அவை அல்லாது இல்லை என நினைந்து பூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை, அவனை பற்றியே பேசி இந்த மண்ணுலகத்தில் மறவாது வாழ்வாரை இம்மண்ணுலகத்தில் என்றும் பிறவாமை காக்கும் பிரான் அப்படின்னு யார் சொல்றா? அம்மையார் சொல்றான். அப்படிப்பட்ட அற்புதமான பாட்டு. ஆகையினாலே
சிவபெருமான் ஒருவரே மெய்யான தெய்வம். மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறந்து பிறந்து இறக்கக்கூடிய தெய்வம். அதனாலதான் சொன்னாரு, எந்த தெய்வத்தை நீங்க போய் எடுத்துக்கொண்டாலும் யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனார்தான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும். இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது சிவஞான சித்தர். அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றாரு நமது மாணிக்கவாச பெருமான். ஆகையினாலே மெய்யான தெய்வம் சிவபெருமான் ஒருவரே. இப்ப நம்ம நூலுக்குள்ள போயிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்? வடமாட கோயில் பகவத் கொண்டியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்காக நடமாட கோயில் நம்பர் கொண்டியில் வடமாட கோயில் பகவர்க்கதாமே என்று போனவட்ட பார்த்தோம். அடியார்களுக்கு செய்யறது யாருக்கு போய் சேரும்? சிவபெருமானுக்கு போய் சென்றடையும். சாமிக்கு கொடுக்கறது அவருக்கு போய் மட்டுமே சென்றடையும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, உழவு முதலிய தொழில்களினாலும் மனையகத்தில் செய்யும் அழகிடன் முதலிய தொழில்களினாலும் பல பேதங்கள் பூமியின் கண் உழவாம். சிவனுக்கும் விளங்கா நின்ற அக்னிக்கும் சிவநூலை உபதேசித்தருளும் ஆச்சாரியருக்கும் இக்காலம் நிலைபெற்ற தபோதனுக்கும் பூசையை நித்தியம் செய்வாருக்கும் ஒரு கொடிய பாவங்கள் ஏறாமல் இருக்கும் பொருட்டு. இப்ப சிவபூஜை பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபூஜை எடுத்தவங்க அனுஷ்டானம் வாங்கினவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இலையில சாப்பாடு போடுவாங்கல்ல, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்க சார், 3 முறை அந்த தண்ணி எடுத்து நீங்க சுத்துவீங்கல்ல, 3 கிடையாது 4 தடவைன்னு சொல்லுது நூல். என்ன சொல்லுதுன்னா 4. முதல்ல யாருக்கு? சிவபெருமானுக்கு ஓம் சிவாய சுவாகா அப்படின்னு. 2வது யாருக்கு? அக்னிக்கு ஓம் அக்னியே சுவாகா. 3வது குருமாருக்கு ஓம் சிவ குருவே சுவாகா. 4வது தபோதனருக்கு தபோதனர சுவாகா. தபோதனர்னா யாரு? யோகிகள். அவங்களுக்காக 4 முறை அவங்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு தான் நாம என்ன செய்யணும்? சாப்பாட்டுல இலையில கையவே வைக்கணும். அப்படி அந்த மந்திரத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓம் சிவாய சுவாகா, ஓம் அக்னிய சுவாகா, ஓம் சிவகுருவே சுவாகா, ஓம் தபோதனர் சுவாகா அப்படின்னு 4 பேருக்கு அப்படி 4 தடவை இலையில சுத்திட்டு தான் அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லி நூல் சொல்லுது. ஆனா சிவார்ப்பணம் சொல்லி சாப்பிடணும். இலையில சாப்பிடும் போது சரிதானா? அப்படி அக்னிக்கும் சிவனுடைய உபதேசித்தருளும் ஆச்சாரியருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவங்க மூலியமா தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்குது. சொல்லி கொடுக்கக்கூடிய குருநாதர் மூலியமாகத்தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கின்ற காரணத்தினால் அவர்களை நினைத்து நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி பாருங்க. அடுத்து எக்காலம் நிலை பெற்ற தபோதனர். 1 சிவபெருமான், 2வது அக்னி, 3வது ஏன் அப்படின்னா அக்னிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடை அது உள்ள போய் அதுக்கு அதிதெய்வம் யாருன்னா அக்னிக்கு அதிதெய்வம் இருப்பார். அந்த அக்னிக்கு அக்னி தேவன் நம்ம சொல்றோம்ல, அப்ப அதுக்குரிய அதிதெய்வம் அதை வாங்கும். நீங்க சாப்பிட்ற உணவை அவர் வாங்குவார். அது மாதிரி வெளியிலையும் அக்னிக்கு நம்ம அக்னி காரியம் செய்யும் போது அந்த அக்னிக்குள்ள என்னென்ன பொருளை போட்டாலும் அந்த அக்னி வாங்கிக்கொள்ளும். அந்த அதுக்குரிய அதிதெய்வம் யாருன்னா எச்சன்னு சொல்லுவாங்க. தக்கனையும் எச்சனையும் தலையெடுத்து தேவர்கணம் தொக்கனவன் தவதம்மை தொலைத்ததுதான் என்னடிங்கிறாரா. அந்த எச்சன் யாரு? தச்சன் சிவபெருமான ஒருத்து யாகம் செய்தான். அப்ப எச்சன் யாருன்னு தெரியணும்ல. எச்சன் யாருன்னா அந்த அக்னிக்குள்ள இருந்து அவன் கொடுக்குற அபிப்பாகத்தை வாங்கினானே அவனைத்தான். அவனையும் சாமி என்ன பண்ணாரா? வீரபத்தரை அனுப்பி 2 பேருடைய தலையும் அறுத்து கொண்டு கொடுத்தார் வீரபத்தர். சாமி அதுக்கு பேர் என்ன செஞ்சாரு? அப்படி விட்டுறல, அவர்களுக்கு ஆட்டுத்தலையை பொருத்தினார். எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. ஒருத்தங்க திருந்தும் பொருட்டு தான் செய்யணும் வழியே அவங்க அழிக்கக்கூடாது. ஆகையினாலே அவர்களுக்கு பாடத்தை புகட்டினார். எப்படி? அந்த ஆட்டுத்தலையை புகட்டினார். தச்சனையும் எச்சனையும் தலையெடுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கும் மிகை தலை மற்ற அருளி நன்கான் சாலோ. யார் சொல்றா? அந்த எச்சனுக்கு என்ன கொடுத்தாரா? ஆட்டுத்தலையை அவர்கள் திருந்தும் பொருட்டு. இப்ப
இந்த உலகத்துல வந்து தவறு செய்தாங்கன்னா நினைச்சாங்க சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. உடனே தண்டனை கொடுத்துறாங்களா? இப்ப மரண தண்டனையாக இருந்தாலும் கூட உடனே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஜெயில எல்லாம் வச்சு எத்தனையோ வருஷம் இருந்து அவெல்லாம் எல்லாத்தையும் வெறுத்து போய் தான் கடைசியா எங்க கொண்டு வாங்க அந்த மரண தண்டனையை விதிப்பாங்க. அது மாதிரி இந்த உலகத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அது திருந்து பொருட்டு தான் செய்வார்களே தவிர திருந்தாத பொருட்டு கிடையாது. எந்த ஒரு தண்டனையாக இருந்தாலும் திருந்தும் பொருட்டு தான். அந்த இப்போ ஒரு 14 ஆண்டு சிறைச்சாலை அடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகத்துல ஆயுள் தண்டனைன்னு சொல்றாங்கல்ல, ஆயுள் தண்டனை எத்தனை வருஷம்? 14 வருஷம் உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திருந்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல நற்பெயர் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு காந்தி ஜெயந்தி, ஒரு முக்கியமான சுதந்திர தினம் அன்னைக்கு அவங்க விடுதலை பண்ணிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்ப செய்வாங்க. அது சாதாரண இந்த உலக மக்களுக்கு இப்படின்னா, சாமி எவ்வளவு பெரிய கருணையாளர், அவர் எவ்வளவு கருணையோடு இருப்பாரு. என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு என்ன செய்வாரு, மன்னித்து அவர்களுக்கு மறு வாழ்வு கொடுப்பாரு. அப்ப அதுபடி நாம் என்ன செய்யணும், திருந்தி அடுத்து அந்த தவறு செய்யாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிதான் சொல்றாரு. அட்டவை தன்னை சொன்ன நால்வரும் அருந்த அவன் வாழ் இட்டு மிக்கு அதனை உண்கை அனுமையாதே உண்கை கட்டமும் கடுவிமாவி கலந்த உன் காயத்தானும் ஒட்டியே உடலில் தோன்றும் புழுவும் என்று ஒளிக முடியும். இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒவ்வொருவரும் தான் சமைத்த அன்னத்தை முற்கூறிய சிவன் முதலிய 4 பேருக்கும் இப்ப சாமிக்கு செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய அன்னத்தை என்ன செஞ்சோம், 4 பேருக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அப்படி 4 பேரும் அமிர்தம் செய்ய அன்பினால் கொடுத்த அந்த சேடத்தை புசிக்க அமிர்தம் புசிப்பதோடு ஒக்கும். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா அமிர்தத்தை கொடுக்குற மாதிரி உண்டாகும். அப்படி மறந்து செய்தால், அப்படி 4 பேருக்கும் உதவாமல் நாம் அன்னத்தை உட்கொண்டால் மலமும் இடமும் உயிர் நீங்கிய காயமான பிணமும் உடலில் பொருந்தி தோன்றும். மறுபடியும் என்னதான் வருமா? மலம், இடம், உயிர் நீங்கிய காயமான பிணம் உடலில் பொருந்தி தோன்றும் புழுவோடு உண்பது ஒக்கும். அப்படி மாதிரி ஒரு அற்பமான பிறவிகள்லாம் என்ன வருமா? இறைவனை நினைக்காமல் செய்தால் அந்த மாதிரி பிறவிகள்லாம் வருமா? இது அவங்களுக்கு இதெல்லாம் நினைச்சு அப்ப நம்ம சாப்பிடும் போது நம்ம சிவார் பண்ண சொல்லி சாப்பிடணும். தவிர இலையில போடும்போது என்ன செய்யணும், 4 பேருக்கு 4 தடவை சுத்தி சுவாகான்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிவார் பண்ண சொல்லி சாப்பிடுங்க. சும்மா 4 தடவை விட்டுருங்க. அவங்க நினைச்சுக்கோங்க. மந்திரம் தெரியலன்னா அவங்க 4 பேருக்கு சிவா சொற்பொழில சொல்லியிருக்காரு 4 பேருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 தடவை விட்டுட்டு, சிவபெருமானே இதை உனக்கே தெரியும், அது 4 பேரும் அவங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க. யாவும் வந்தா சிவபெருமானுக்கு, 2வது யாரு சொன்னோம், முதல்ல சிவபெருமானுக்கும், 2வது அதை இது ஆசிரியர் குருமார்களுக்கும், அடுத்து வந்து அக்னிக்கும், அதுக்கடுத்து தபோதனர்களுக்கும் யோகிகளுக்கும் 4 பேருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் நமக்கு முதல்ல சாமி, அப்புறம் அக்னி, அப்புறம் ஆசிரியர், அதுக்கப்புறம் தபோதனர். இந்த 4 பேரை மறந்துடவே கூடாது. அப்போ தெரியல மறுபடியும் வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. அதனால 4 பேருக்கும் நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணம் செய்யணும். சொல்லணும். உங்களுக்கு தெரியலன்னு பக்கத்துல உங்களுக்கு சொல்லணும். நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சுத்தாம சாப்பிட்டாங்கன்னா, இப்ப இந்த மாதிரி சிவபெருமான் நினைச்சுதான் சாப்பிடணும், இந்த 4 பேருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இல்லைன்னா மறுபிறகுல புழுவாகவும் இதாகவும் பிறப்போம். இல்ல சார், இங்க அதாவது தெரிஞ்சதுக்கு அப்புறம், தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடாதுல்ல. அது அதோடு ஒக்குமா, புழுவா பிறந்ததுக்கு ஒக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது அவங்களுக்கு? மலமும் விடமும் உயிர் நீங்கிய காயமாகிய பிணமும் உடலில் பொருந்தி தோன்றும் புழுவும் உண்பதோடு ஒக்கும். புழு உண்பதற்கு ஒக்குற அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களை மறந்து செய்யக்கூடாது அப்படின்னு நூல் சொல்லி புரிஞ்சிச்சவங்க. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, புறம்பே சென்று நிலத்தின்கண் உழுதலும் கூலி கொண்டு வேலை செய்தலும் சந்தையில் கொண்டு விற்கையும் நாய் குலைத்தார் போன்ற சொல்லை உண்டாக்கும் கோபமும் பொய் உரைத்தலும் இல்லத்தின் கண் இருந்து அலையிடலும் மெழுகிடுதலும் நெருப்பு மூட்டலும் தண்ணீர் எடுத்தலும் அரிசி குற்றலும் என்று நூல்களில் கூறும் தொழில்கள் 10 தமக்கென்று கருதி செய்யும் பாவங்கள். இந்த உழவு தொழில் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு 10 விதமான தவறுகள் உண்டாகுமா. அது கொஞ்சம் பார்த்துதான் செய்யணுமா.
உழவு தொழில்ல. ஏன் அப்படின்னா அவங்க மூலியமா தான் இறைவனுக்கு என்ன போகுது? அன்னம் போகுது. எல்லா உயிருக்குமே எது போகுது? அன்னம் யார் மூலியமா போகுது? உழவு தொழில் செய்கின்றவர்கள் மூலியமா போகின்ற காரணத்தினால் புறம்பே சென்று நிலத்தின்கண் உழுவுதல் எப்படின்னா, இந்த தொழில்களால் வரும் பாவம் யாதெனின் உழவு தொழில் செய்வோர் செல்லும் மறிக்கையும். அது உழவு தொழில் செய்யும் போது அந்த இதெல்லாம் வெட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து வெட்டணுமா ஒண்ணு. அதுல வருமா உழவு உழு மெருதுக்கு வருத்த முதலிய குற்றமும் உழவாகும். அதுக்கப்புறம் எதுவும் உயிரினங்கள் இருக்கான்னு பார்த்து என்ன செய்யணுமா? வெட்டணுமா. அடுத்து என்ன சொல்றாரு? கூலி வேலை செய்யும் காலத்து அவ்வேலை தொழில் திரும்ப செய்யாம இருத்தணும். உழவு தொழில் செய்யும் போது அதை திரும்ப திரும்ப செய்யணுமா. திருந்தாம செஞ்சோம்னா என்ன ஆகும்னா அரிசி நன்றாக விளையாது. அதனால அவங்க அந்த செய்கின்ற அந்த கடமைய திருந்த செய்யணுமா. அதனாலயும் குற்றம் வருமா அவங்களுக்கு. சிலர் கூலி வாங்கிட்டா போதும், அரைகுறையா வெட்டிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி உள்ளவங்களுக்கு பாவம். முடிச்சுட்டு போயிடுறாங்கல்ல, அப்படி செய்யாம இருக்காலும் குற்றமா. கூலி வாங்கிட்டு அவ்வேலை தொழில் திரும்ப செய்யாமையும் வேலை கலப்பவும் வெட்டல் கொத்தலில் கொலையும். ஒண்ணு வெட்டும் போது ஏதாவது உயிரினங்கள் வேணுக்குனே வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அதுல கொலை தொழில் புரிகின்றதுக்கு சமமாயிரும். அதனால கொஞ்சம் பார்த்துதான் வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. வெட்டல் கொத்தல் கொலையும் மற்றும் உள்ள குற்றமும் உளவாகும். கொண்டு விற்கும் இடத்து பிற பொருளை போய் அந்த இது அரிசியை கொண்டு போய் விற்கும் போது அதனால ஏற்படக்கூடிய குற்றம் சொல்றாரு. அதை போய் என் சிலவர் பாத்தீங்கன்னா விற்கும் போது ஏமாத்தி விற்பாங்க, பாத்திருக்கீங்களா? சிலவர் அரிசி விற்கும் போது ஏமாத்தி விற்கிறதுலாம் இருக்கு. அடியில் ஏதாவது வெயிட்டை வச்சுட்டு அரிசி மேட்டாவை வச்சுட்டு இல்ல நடுவுல வச்சு இந்த மாதிரி விற்கிறதும் உண்டு. தம் பொருள் குறைய கொடுத்தலும், நம்ம பொருளை குறையா வச்சு மிகுதியா கொடுக்குற மாதிரி கொடுத்தலும், பொய் உரைத்தலும், அதனால கூலிய நிறைய சொல்லி பொய்யாக விற்றலும் முதலிய குற்றமும் உளவாகும். கோபம் வருங்காலத்து பிறருக்கு இன்னாமையும் தமக்கு உணர்வு கேடும் வன் சொல் சொல்லுதலும் முதலிய குற்றமும். அதாவது கோபம் ஒரு மாதிரி பேசுதலும் வன் சொற்கள் கூறுதலும் பிறருக்கு இடுக்கண் பகையும் அச்சமும் முதலிய குற்றமும். பிறருக்கு பிறரோடு பகையாக ஆகுவதும் கோபத்தோடு பேசுவதும் அச்சப்படுத்தி பேசுவதும் பிறரை வருத்தமடை செய்து பேசுவதும் பிறருக்கு பயம் உண்டாகும்படி பேசுவதும் இதெல்லாம் இருக்கக்கூடாதான். உழவு தொழில் செய்யறவங்களுக்கு அது ஆகாதான். அப்படி செய்யக்கூடாதுன்னு நூல் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லிட்டேன்னா புரியுதா? இந்த மாதிரி அதாவது வியாபாரம் விற்கிற இடத்துலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, எதுவுமே திருந்த செய்யணும். ஏன்னா இவங்க மூலியமா தான் எல்லா உயிரினங்களுக்கும் அன்னம் செல்லுகின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அதனாலேயும் என்ன உண்டாகும்? குற்றங்கள் உண்டாகும் என்று நூல் சொல்லுது. சிவன் முதலிய நால்வர் பூசையின் பொருட்டு அந்த 10 தொழிலையும் புகழான் மிக்க சிவன் முதலிய நால்வர் பூசையின் பொருட்டு செய்வாராயின் பாவ விதங்கள் கெடும். இப்ப அந்த செயலை செய்யும் போது இந்த நால்வருக்கும் சேர்த்து சிவபெருமானோடு சேர்த்து நால்வருக்கும் செய்தால் பாவங்கள் கெடும். நரக படுகொலியிலே அவற்றை தமையை குறித்து செய்வாராயின், அதாவது அந்த 5 பேரை நினைச்சு செஞ்சா பாவம் கெடும், அவங்களை மறந்து செஞ்சா நரகத்தில் வீழ்வார்கள் அப்படின்னு சொல்லு. அவர்கள் 5 யார் யாருக்கு சொன்னோம்? அந்த 4 சிவபெருமானுக்கும் அக்னிக்கும் அடுத்து ஆசிரியருக்கும் சபோதனர்களுக்கும் கொடுக்க நாம் மறந்தால் நாம பாவ படுகொலியில் படுந்து வீழ்வோம் அப்படின்னு நூல் சொல்லுது. எங்க போயிட்டு தலையை தண்ணி தெளிச்சுக்கோங்க. வந்துடலாம் வந்துக்கலாம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அந்த 4 வரையும் பூர்த்தி செய்தால் நமக்கு பாவங்கள் கெடும்.
அவருடைய மறுத்து செய்தால் படுகுழி நிச்சயம். புரிஞ்சுச்சா? அதனால இனிமே உணவு செய்யும் போதும் அதை உழவு தொழில் செய்வதற்கும் நிறைய 10 வகையான குற்றங்கள் வருது. அதை பார்த்து செய்யணும். அதே போல நமக்கும் என்ன அப்படின்னா, அந்த அன்னத்தை நம்ம சாப்பிடும்போது 4 பேருக்கு நம்ம அர்ப்பணம் செய்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும் என்றும், சிவன் முதலிய 4வரையும் அன்பினாலே அமுது செய்வித்த அவில்களில் ஓர் அவில், அப்படி சுத்தமான அந்த அரிசி வந்துருச்சுன்னா அதுல ஓர் அவில்ங்கிறது என்னது? ஒரு அரிசி மட்டும் ஓர் அவில் 1000 வருடம் சிவலோகத்தில் இருக்கும்படி வைக்கும். அப்படி உண்மையான அன்போடு அந்த உழவை விவசாயம் செய்து கொடுக்கின்ற அந்த விவசாயம் பெறுகின்ற அந்த அரிசியானது ஒரு அவில் அந்த 4வருக்கும் போய் சேர்ந்தால், தபோதனருக்கு அதாவது யோகிகளுக்கு போய் சென்றடைந்தால், ஒரு யோகி உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க எங்க போவாங்க? 1000 வருடம் சிவலோகத்தில் இருக்கும்படி வைக்கும். எது? ஒரு அவில். ஒரு அவில்ங்கிறது என்னன்னா ஒரு அரிசின்னு அர்த்தம். இப்ப இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம சேந்தனார் இருக்காரு பார்த்திருக்கீங்களா? சேந்தனாரு பட்டினத்தட்ட கணக்காளராக இருந்தார், கடற்காலர் இருந்தார். அப்படி இருக்கும் காலத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, இடுப்புல துண்டை கட்டிட்டு எல்லாத்தையும் அரசருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு நிமிஷத்துல காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டதுமே உடனே இடுப்புல துண்டை கட்டினாரு, வெளியில கிளம்பிட்டாரு. உடனே சேந்தனார் அவருடைய கணக்காளர் வேகமா ஓடி வந்தாரு. சாமி இத்தனை சொத்து என்ன செய்யனாரு, தூக்கி குப்பையில போடு அப்படின்ட்டு ஒரு வாட்டு போயிட்டாரு. இவர் அப்படியே குப்பையில போட்டாராம். போட்டது உடனே அரசரை தூக்கி ஜெயில வச்சுட்டார். அதுக்கப்புறம் பட்டினத்தாருடைய அருளால அவர் விடுவித்து வெளியே வந்தார். வந்ததுக்கு அப்புறம் இனிமே நம்ம எங்கேயாவது போய் பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்க வந்துட்டாரு, நம்ம சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்துல வந்து விறகு வெட்டி பிழைத்துக் கொண்டிருந்தார் சேந்தனார். அப்படி விறகு வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கும் போது தினசரி ஏதாவது ஒரு அடியாருக்கு விறகு வெட்டி தினசரி அதுல விறக்கக்கூடிய கூலியை கொண்டு தினசரி ஒரு அடியாருக்கு அமுது பாலிப்பார். அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ரொம்ப சிரமமான நேரத்துல, அந்த நேரத்துல சிவபெருமான் வந்து அவர் வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்க போனாரு. நம்ம ஆளு எப்பயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல தான் போவாரு, வசதி நேரத்துல போகவே மாட்டாரு. இல்லாத முடியுமா நேரத்துல அவன் 4 நாள் பட்னி, அந்த நேரத்துல போய் சாப்பாடு கேட்க போனாரு நம்ம ஆளு. அதே மாதிரி இப்ப கஷ்டமான நேரத்துல அப்படி கஷ்டமான நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பழைய சோறு பார்த்தீங்களா, அவிழ்ந்த அவிழ்னா பழைய சோறு, அதாவது வெந்த சோறு பழைய சோறுன்னு பேரு. அதை எப்பயுமே அந்த துணியில கட்டி வச்சிருப்பாராம். யாரு? சேந்தனார். அந்த பாட்டு சொல்றாரு, அவிழ்ந்த அவிலை, அவிழ்ந்த துணியில், முதல்ல அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிலை அவிழ்க்க, அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க. எப்படி ஒரு பாட்டு பாருங்க, சூப்பர் பாட்டு, திருவந்தியூர்ல வருது. அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க. அப்படி அவிழ்த்ததுனால அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு, இந்த சடை என்ன செஞ்சாரா சாமி, அவிழ்த்து வச்சிருக்காராம். அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு இன்னமுதமும் ஆயிற்று. அந்த சாப்பாடு எப்படி ஆயிடுச்சா, சிவபெருமானுக்கு இன்னும் அமுதமா ஆகியதான். அந்த நேரத்துல போய் நம்மளால கதவை தட்டியிருக்காரு சிவபெருமான் போய். உடனே நம்ம அடியார் வந்து இப்படி திறந்ததும் யாருன்னு பார்த்தா இவரு ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி வந்திருக்காரு சாமி. உடனே எப்பயுமே ஒரு அடியாருக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டாரா, எப்பயுமே அந்த அவிழ்ந்த துணியில வச்சிருந்தாரு. அதை எடுத்து அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த மனத்தால் அவருக்கு கொடுக்கணுங்கிற அந்த அவிழ்ந்த மனம்னா திறந்த மனம்னு அர்த்தம். யாருக்கும் கொடுக்க வேண்டிய எண்ணத்தோடு மனத்தோடு அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு அது இன்னமுதவும் ஆயிற்று. எப்படி? மெய் அன்பில் சேந்தனார் செய்த செயல் அப்படின்னாரு. அடுத்தது என்ன சொன்னாரு, மெய் அன்புல செஞ்சதுனால சிவபெருமானுக்கு எப்படி போயிடுச்சு, உள்ளம்போடு அவருக்கு சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக ஆகி. சேந்தனார் செய்த செயல் எப்படி ஆயிடுச்சு, மெய் அன்பில் செய்த காரணத்தினால் அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு அது இன்னமுதமாக ஆகியது. நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் தான் சிந்தாரு தெரியணும்ல, சிவபெருமான் என்ன பண்ணாரு, அப்படியே சிந்திக்கிட்டே போயிருக்காரு. இவர் கொடுத்தாரு, ஏன்னா அப்புறம் 4 பேருக்கு தெரியும் இவர் கொடுத்தாருன்னு. நேரா எல்லாம் பண்ணாலும் காலையில வந்து அந்த பார்த்துருக்காங்க, சிவபெருமான் இதுல அப்படியே அந்த அரிசி சாப்பாடு அப்படி வெளியில தெரிஞ்சிருக்கு. நம்ம எல்லாம் களின்னு சொல்றோம்,
ஆனா உண்மையிலேயே சாமி சாப்பிட்டது அவிழ்ந்து அவிழ்ந்து நமக்கு நூல் சொல்லுது. அவிழ்ந்து அவிழ்ந்தா வெந்த சோறு பழைய சோறு. அப்படி இந்த இடத்துல இருக்கும் என்ன என்ன சாமி உதட்டுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது விழுந்த இடத்துல அப்படியே போய் பார்த்துருக்காங்க. சேந்தனா வீட்டுல போய் விட்டுருக்கு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, சரின்ட்டு மறுநாள் தேரோட்டம். தேரோட்டம் இருக்கும்போது எல்லாம் இழுத்து பார்த்துருக்காங்க, தேரு கொஞ்சம் கூட நகலல. அப்ப சாமி அசைவாக்கா சேந்தனார் வந்தால் தேர் ஓடும் அப்படின்னு சாமி அசைவாக்கா சொன்னது. உடனே சேந்தனார் போய் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் அப்படியே திருப்பல்லாண்டு பாடினாரு. தேனு தானா சுத்தி வந்து நிலையை வந்து அடைந்தது. என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைக்கோன் அடியோமு கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. இது ஆனந்த பெரிய ராகம். ஆனந்த பெரிய ராகத்துல வந்து பண்ணணும்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், உள்ள உருவம். பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பாரு. அது அப்படியே அந்த ஆனந்த பெருவி ஆனந்தமா இழுத்து நம்ம கொண்டு போ. ஒளி வளர் விளக்கே உழப்பில்லா உண்டே உணர்வு சொல் கடந்ததோ உணர்வே. இதுவும் அந்த மாதிரி ராகம். அதே மாதிரி இந்த இதுல ஒவ்வொரு இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ராகம் அப்படி இப்படி மாறி போடும். ஆனா நல்லா இருக்கும் பாடுறது. சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றே ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உளரும் கலர முளறி உமை மணவாளனுக்காள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு அங்க யாரெல்லாம் வந்தாங்க? திருமால் போன்ற எல்லாருமே சேவிக்க வந்த அயன்மாள் இந்திரன் திசை தெய்வான எல்லா பேரும் எங்க வந்துட்டாங்க? சிதம்பரத்துக்கு வந்துட்டாங்க அந்த தேரை பாக்குறதுக்கு. இப்ப தேரோட்ட சிறப்பா சிறப்பு இல்லையா? மிக சிறப்பு. அதனால வருஷத்துக்கு ஒருக்கா திருவாரூர் தேரோட்டத்தையும் சிதம்பர தேரோட்டத்தையும் நாம் கண்டு கழிக்க வேண்டும். இது சிவபெருமானுக்குரியது, அது அடியார்களுக்குரியது. திருவாரூர் தேரோட்டம் யாருக்குரியது? அடியார்களுக்குரியது. சிவன் அடியார்கள். சிதம்பரம் சாமிக்குரியது, திருவாரூர் அடியார். அங்க இங்க நடராஜா, அங்க தியாகராஜா. அங்க தேவாசிரிய மண்டபம் இருக்கு பாத்தீங்களா? இங்க பொன் மண்டபம், அங்க தேவாசிரிய மண்டபம். முன்னில நுழைஞ்சதுமே நம்ம திருவாரூர்ல நுழைஞ்சதுமே இந்த சைட்ல வலது சைட்ல தேவாசிரிய மண்டபம் இருக்கும். இப்ப போறோம்ல, நம்ம போறோம்ல, அங்க வச்சு பாடணும்ல நம்ம. அங்கதான் பாடணும், அங்க வச்சு பாடிட்டு தான் நம்ம போறோம். தேவாசிரிய மண்டபம். அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா எல்லா அடியார்களும் அப்ப இருந்த இடம். அங்கெல்லாம் நம்ம விழுந்து கும்பிட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். தேவாசிரிய மண்டபத்தை விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள. அப்படிதானே சுந்தரம் சாமிகள் அந்த தேவாசிரிய மண்டபத்துல அத்தனை அடியார்களும் இருந்தாங்க. உடனே அவங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சாதாரண ஆளு, நம்ம என்ன ஒரு பெரிய ஆளா? அந்த அடியார்களுக்கு முன்னாடி சாமிகிட்ட சொல்றாரு, சாமி எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளு. அந்த அடியார்கிட்ட பார்த்து சொல்றாரு, எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளு, என்னைய கொஞ்சம் ஆட்கொள்வரா உங்க சிவபெருமான் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற. இப்படி சொல்றாரு. எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். சிவபெருமான் ஆட்கொள்வாரா அப்படின்னாரு. சிவபெருமான் ஆட்கொள்ளாம எங்க போயிட போறாரு? அவர் அடியாருக்கு தான் அவருக்கு ரொம்ப ஆசையோட இருப்பாரு, ஆட்கொள்வதற்கு தயாரா இருப்பாரு. உடனே அதுல ஒரு அடியார் வெறுவிண்டர் என்ற அடியார் என்ன பண்ணாரு, அவர் பார்த்துட்டு விரும்பு நேரம் தியாகராஜாவை பார்க்க போயிட்டாரு சுந்தரம் சாமி.
பாருங்க நம்மளை மதிக்காம போற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அதுல ஒருத்தர் கூட்டத்துல இருந்துச்சு, சாமி அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னாரு. அப்படியா, அவரை ஒதுக்கு அப்படின்ட்டாங்க. புறகுன்னு ஒதுக்கிட்டாங்க. யார? சுந்தரம் சாமியில புறகுன்னு ஒதுக்கிட்டாங்க. சாமி அவருக்கு அருள் கொடுத்தது சிவபெருமான். அப்படியா, அப்ப சிவபெருமானும் சேர்ந்து ஒதுக்கிட்டு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, சிவபெருமானையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானையும் ஒதுக்கி வைக்கிற ஒரு சமயம்னா அது நம்ம சமயமா தான் இருக்கும்போது சாமியையும் அடியாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. உடனே இவர் நேர சுந்தரம் சாமி நேர தியாகராஜ பகவானை போய் பார்க்க போனாரு. சாமி என்ன சுந்தரம் அப்படின்னாரு. சாமி என்ன ஒதுக்குனா பரவாயில்ல, ஒன்னையும் சேர்த்துல சாமி இந்த கூட்டத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு. நீ கவலைப்படாதப்பா, நீ அடியார்களை போற்றி பாடு, அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னாரு. இந்த அடியார் மக்கள்லாம் யாரு தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னு சுந்தரம் சாமி கிட்ட சிவபெருமான் சொல்றாரு. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. பெருமையில ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா சிவன் அடியார்கள் மட்டுமே. தெய்வத்தை கூட ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, கோணம் கடந்தென்று பொன்னடி என்னும் தவணச்சடைமுடி. அப்ப அவரை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய யாரு அப்படின்னா அடியார் பெருமக்கள் மட்டுமே. சிவபெருமான் சிவன் அடியார்கள் எப்படி இருக்கு, உன்னோட இருக்கா? அதனால சாமி என்ன செய்யறாரு, என்னை விட அடியார் தான் உயர்வு சிவபெருமானே சொல்றாரு பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய முக்தியே வேண்டான்ட்டாங்க அடியார்கள். அதனால சிவபெருமானை காட்டிலும் ஒரு படி மேல அடியார்களை உயர்த்தி நம்ம வழிபாட்டில் சொல்லக்கூடிய காரணம் அதுதான். முருகப்பெருமான் கேட்கும் போதே தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரியதுன்னு அவை பாட்டி பேசி முடிச்சிட்டாங்க. சிவபெருமான் தான் பெரியவர் பண்ணாங்க. சாமி முருகா, அவருக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்க, அந்த சிவபெருமானும் தொண்டருக்குள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரியதே அப்படின்னு முடிச்சாங்க. அந்த அளவுக்கு அடியார்களுடைய மேன்மை அங்கே எடுத்து உரைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட அடியார்கள் ரொம்ப சிறப்பு. என்ன, சிதம்பரம் திருவாரூர் வருஷத்துக்கு ஒருக்காவது போய் தரிசனம் பண்ணணும். இந்த தேரோட்டத்தை கணக்கு பண்ணியாவது போய் பெருமானை போய் பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்னா திருவாரூரை பத்தி ஒரு நாள் நம்ம பேச போறோம். திருவாரூர் தேரோட்டத்தை பத்தி ஒரு மணி நேரமாவது பேசி ஆகணும். தேரோட்டம் எவ்வளவு சிறப்புடையது ஏற்கனவே உங்களுக்கு சரவண சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம திருமுறைகள் இருந்து என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க, இந்த ஆழித்தேரோட்டத்தை பத்தி என்ன அப்பசாமிகளாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம திருமுறையோடு சேர்ந்து நம்ம கொஞ்சம் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே அப்படிங்கிறாரு. எப்படி சொல்ற பாத்தீங்களா அப்பசாமி? ஆழித்தேர் வித்தகன் யாரு? அந்த ஆழித்தேர் நடந்து வர்ற அழகே ரொம்ப புதுமையா இருக்கும், அருமையா இருக்கும், அற்புதமா இருக்கும். இப்படி ஒரு தேரை நீங்க உலகத்தையே பார்க்க முடியாது. அந்த தெருவை அடைச்சிட்டு வரும். சார் சார் அப்படி ஒரு சிறப்பு ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூர். அப்படி ஒரு சிறப்பு திருவாரூர். அப்ப சேந்தனார் வந்து இந்த திருப்பதியத்தை பாடினதுக்கு அப்புறம் தேரு தானா சுத்தி வந்து நிலை வந்து சேர்ந்ததுன்னா அப்ப இந்த திருப்பல்லாண்டு எவ்வளவு உயர்வுன்னு பார்க்கணும். மொத்தம் ஒரு 13 பாட்டு தான். உடனே நீங்க என்ன செய்யுங்க, அந்த பாடலை மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த பாட்டை எப்ப படிப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம 10 நாள் காப்பு கட்டியிருப்பாங்க. மாணிக்கவாசக பெருமானுக்கு மார்கழி மாசம் காப்பு கட்டுற 10 நாள் முடிஞ்சதும் அந்த 20 பாட்டை பாடி முடிச்சுட்டு 10வது நாள் காப்பை கழட்டி முடிச்ச அடுத்த நிமிஷமே திருப்பல்லாண்டு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சு திருப்பல்லாண்டு அந்த நேரத்துல பாடுறது ரொம்ப சிறப்பு. அப்ப சாமி எப்படி வந்து கேட்டிருக்காரு பாருங்க, அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு இன்னமுதும் மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல். அது மெய்யன்புல செஞ்சதுனால சேந்தனாருடைய செயல் இப்பயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சேந்தனார் அந்த அளவுக்கு சாமி அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, களி வாங்கி சாப்பிட்டாரு, களி வாங்கி அது திருவாதிரைக்கு ஒரு வாக்கு அழின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, களி ஆகிட்டாங்க. அன்னைக்கு களி இல்லாம எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஆனா நூல்ல என்ன சொல்லியிருக்குன்னா அவர் சேந்தனாட்ட அவிழ்ந்து அவள் தான் வாங்கி சிவபெருமான் அப்படின்னு நூல் சொல்லுது. நமக்கு நூல்ல என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும்ல. என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அதை கூட இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதை மிக்சியில அடிச்சு அதை களியாக்கி
இப்போ உள்ள லேட்டஸ்ட் எல்லாம் மாத்திட்டாங்க. ஆனா உண்மையிலே அவிழ்ந்தவன்னா வெந்த சோறு பழைய சோறை சாமிக்கு அவர் அந்த துணியில கட்டியிருந்ததை எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்ததுனால சிவபெருமானுக்கு இன்னும் உதவும் ஆகியது அப்படின்னு சொல்றாரு. இப்ப பழைய சோறு நினைச்சே பார்க்க முடியாது. இப்ப யாராவது பழைய சோறு வச்சிருக்காங்க பாருங்க, எந்த வீட்லயுமே பழைய சோறு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அரிசியும் இங்க இல்ல. எல்லாமே சீக்கிரமா விளைய வைக்கக்கூடிய அரிசி, எதுவுமே பழைய சோறு வைக்கவே முடியாது. அப்படி அதுக்கு மீறி அந்த பழைய சோறு சாப்பிட்டா சுகர் வந்துருது. உண்மை அதுதான். அப்படி சாப்பிட்டவங்களுக்குலாம் சுகரா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா சுகர் வந்துருது. அந்த 6 மாசம் விளையக்கூடிய அரிசியை எடுத்து சாப்பிட்டா தான் அதுல பழைய சோறுனாலும் சாப்பிட்டா உடம்பு எதுவுமே செய்யாது. பாருங்க பாத்தீங்களா, இப்ப வந்து பழைய சோறு சாப்பிட முடியாது. ஏன்னா இப்ப உள்ள அரிசி எப்படி அப்படி சிவன் முதலிய நால்வரையும் அன்பினாலே அமுது செய்வித்த அவிழ்களில் ஒரு அவில் எடுத்து கொடுத்தால் அது 1000 வருடம் சிவலோகம் இருக்கும்படி வைக்கும். அந்த அவிழுடனே பருப்பும் நெய்யும் பொருந்துமாயின் அங்கனம் அன்பு தம்மை முற்கூறிய வருடத்தில் 14 மடங்காகிய 16,000 வருடம் சிவலோகத்தில் அதிகமாக இருப்பார். இப்போ ஒரு அடியாருக்கு நீங்க அந்த அவிலை வாங்க சார், ஒரு அவில் 1000 வருடம் சிவலோகம். அதை இது நீங்க எவ்வளவு அரிசி கொடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பன்மடங்கா பெருக்கிக்கோங்க. அதோடு சேர்ந்து பருப்பு நெய்யும் அடியார்களுக்கு நீங்க கொடுத்தா அதை காட்டிலும் 16,000 மடங்கு புரிதவங்களுக்கு அந்த அளவுக்கு புண்ணியங்கள் பெருகும் என்று நமக்கு நூல் சொல்கின்றது. 10,000 வருடம் சிவலோகத்தில் அதிகமாக இருத்துவார்கள். இப்ப நம்ம அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பழிக்கிறோம்ல, அன்னம் பழிக்கும் போது அரிசுவை அன்னைக்கு பத்தி உங்களுக்கு சொன்னேன். அரிசி வைக்கும் போது இலையில இருக்கும் போது நெய்யும் பருப்பும் விடணுமா, விட்டுதான் அன்னமே வைக்கணுமா. நெய்யும் பருப்பும் வச்சு அதுதான் அன்னம் வச்சு முதல்ல இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், சாதம் வச்சுட்டு கூட பருப்பு நெய் கூட ஊத்திக்கோங்க. ஆனா பருப்பு நெய் ஊத்தினா சிறப்பு அடியார்களுக்கு. அப்படி செய்யணுமா. அப்படி இருந்தா சிவலோகத்துல பல வருடம் இருப்போமா. அது 14,000 மடங்கு 10,000 மடங்கு சிவலோகத்தில் அதிகமாக இருப்பார்கள் அடியார்களுக்கு செய்யும் போது. ஆனா செய்யும் போது அந்த செயல் இருக்கு பாருங்க, செய்யற செயல் வந்து நீங்க எந்த விருப்பத்தோடு செய்கின்றீங்களதான் சாமி பார்ப்பாரு. செயல் கூட 2வது தான், என்ன நினைப்போடு செய்கின்றீர்கள் என்றுதான் சிவபெருமான் பார்ப்போம். வாயானை மனத்தானை மனத்தில் என்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான். உண்மையான அன்போடு இந்த அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பழிக்கக்கூடிய வாய்ப்பு பெருமானே அடியாருக்கு கொடுத்தாயே அப்படிங்கிறத உணர்வோடு செய்யணும். எனக்கு கிடைச்சிருச்சுல, இந்த மாசம் எனக்கு கிடைச்சிருச்சுல அப்படின்னு அவர் நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவருக்கு அதுவும் எனக்கு பொதுவான கருத்து. நீங்க எல்லாம் 500 ரூபாய் தான் கொடுத்தீங்க, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லிடணும். ஏன்னா யாருக்கும் அந்த ஈகோ வந்துடக்கூடாது. நான் அதிகமா கொடுத்தேன் உங்களுக்கு புண்ணியம் கூட கிடைக்க போகுது, அவ்வளவுதானே. சிவபுண்ணியம் கூட கிடைக்க போகுது அதிகமா கொடுத்தா. யாருக்கு தெரிஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரியாமலே கொடுக்கலாம். எத்தனையோ பேர் தெரியாம நிறைய செய்யறாங்க சிவபுண்ணியம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு செய்யறாங்க. நிறைய ரூபா கொடுத்து செய்யறாங்க அடியார்களுக்கு. எத்தனையோ பேர் வேலை பார்க்கறதுலாம் அப்படி கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சிவபுண்ணியம் பண்றாங்க வெளியில தெரியாம. நம்ம ஆமா, இந்த பொண்ணு கட்டமே எல்லாமே அங்க ஈரோடு பக்கம் எல்லாமே திருமணத்துக்கு அப்படியே கட்டி கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதுக்கப்புறம் செஞ்சு அவங்க கணவர்கிட்ட சொல்லி விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் கணவர்கிட்ட செஞ்சு அது வரைக்கும் மஞ்சள் கயிறை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கணவர் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டுக்கிறாங்க. சாமிக்குன்னு கேட்டதுமே அப்படியே கழட்டி கையில கொடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு அன்பு பாருங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம எல்லாம் எங்க எப்படி இருக்கணும்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. கணவர் நம்ம சொன்ன அடியா இருக்காங்க பாருங்க, அவங்க உடனே திரும்ப முக்கா போனா 6 கிராம கழட்டி கையில கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரு கேட்டுட்டே வந்திருக்காரு, ஏதோ கருப்பா தெரியுது அப்படின்னு இருக்காங்க. அவங்க தூரத்துல இருந்தே காமிச்சிருக்காங்க, பக்கத்துல போகவே இல்லையா. இது கொடுத்ததுனால கணவர் எதுவும் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து கவரிங்க வாங்கி போட்டுருந்துருக்காங்க. போட்டுட்டு அதை வச்சே காமிச்சு இந்த இருக்குங்க அப்படின்னு சமாளிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பசங்க வாங்கிட்டுனாலும் அதுக்கப்புறம் புதுசா வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கு. போதுங்க சிவபெருமான் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது கொடுத்தா கூட போதும். அந்த மாதிரி நான் அடியும் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, அப்படிலாம் அங்க இருக்காங்கன்னு தான் சொல்லுவார். அவங்களால இயன்றது என்ன, ஏன்னா நம்ம நூல்களே என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களால இயன்றதை தான் உங்களுக்கு சொல்லுது.
ஏன்னா இனிமே நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் எப்பயுமே நிலை பெற்று விளங்கக்கூடியது உத்தரகோச மங்கையில அங்க கோபுரம் எப்பயுமே நிலைந்து இருப்பதற்காக நம்மளால முடிந்த அளவு நம்ம சிதம்பரம் கட்டும்போது நம்ம இல்லை, வியாகரவாதர் பதஞ்சலி முனிவர் இந்த காலத்துல நம்ம இல்லை. இப்ப இருக்கும்போது நம்மளால இயன்றதை கொடுத்தோம்னா அங்க போய் சேர்ந்துடும் கொஞ்சம். சரி, அப்படி முன்னர் கூடிய பருப்பு நெய்யுடன் நல்ல பொறிக்கறியும் கூடுமாயின் அதோடு சேர்ந்து நல்ல காய்கறி எல்லாம் வச்சு கொடுத்தா அது 100 மடங்கு, அதுல இருந்து ஒரு 100 மடங்கு பெருகுமா. 100,000 வரை சிவலோகத்துல இருப்பாங்க. அடியார்களுக்கு பருப்பு நெய்யோடு சேர்ந்து நல்ல காய்கறி வகைகளும் வைத்தால் 100,000 வருடம் சிவலோகத்தில் இருப்பார். 60 நாளில் விளைந்த நெல்லினது அன்னமாயின் முன் ஓர் அவிலுக்கு கூடிய வருடத்தில் 1000. சொன்ன பாத்தீங்களா, 6 மாசம் யார் விளைவிக்கிறாங்களோ அந்த அரிசி தான் சிறப்புடையதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. அந்த இதை எடுத்து யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு சிவலோகத்தில் 100,000 வருடம் சிவலோகத்தில் பொருந்த வைக்கும். அப்படி அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறது. 2வது புழுக்கு சம்பான்னு சொல்லுவாங்களா, அந்த அரிசி இருக்கா, அந்த அரிசி நமக்கு அரிசியை பத்தி தெரியல, புழுங்க அரிசி, புழுகு சம்பா நெல்லினது அன்னமாயின் முன் ஓர் அவிலுக்கு கூடிய ஒரு வருடத்திற்கு 10,000 மடங்கான கோடி வருடம் சிவலோகத்தில் பொருந்துவார்கள். அப்படி அரிசிய அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கும். முன் ஓரளவுக்கு கூடிய வருடத்தில் 100,000 மடங்காகிய 10 கோடி வருஷம் சிவலோகத்தில் இருக்கும். இப்படி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மடங்கு. ஒரு அவிலுக்கு இதுனா அப்ப எத்தனை அரிசி நீங்க அதுல வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிவலோகத்துல அவர்கள் வசிப்பார்கள் என்று நமக்கு தெரிகின்றது. அப்படி அடுத்து சொல்றாரு, செஞ்சாலி நெல்லினும் அதிகமான ராசசாவி நெல்லினில் சமைத்த அமுதமாயின் முற்கூறிய பலத்தில் மிக்க 11 மடங்கு பலத்தினை விளைவிக்கும். செஞ்சாலி அரிசின்னு இருக்கா, செஞ்சாலின்னு இருக்கா, செஞ்சாலி நெல் அதுல கொடுத்தா அதுல இருந்து 13 மடங்கு சிவலோகத்துல இருப்பாங்க. அதோடு சேர்ந்து அந்த அரிசியில அன்னம் கொடுத்து அதோடு நெய்யும் பருப்பும் கொடுத்தா அதுல இருந்து இப்படி அப்பா ஒவ்வொன்னு நினைச்சோம்னா இத்தனை சிவலோகத்துல இருக்கலாமா, சிவலோகத்துல இருக்கலாம். அது அந்த லோகத்துலதான் இருக்க முடியும். மறுபடியும் பிறவி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை செய்யும் போதே உண்மையான அன்போடு செய்தால் மோட்சத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயிச்சம். கொடுக்கின்ற காலத்துல இறைவனை நினைந்து கொண்டே செய்தால் அந்த லோகத்துல போய் இருக்க வைக்கும். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு அருகாமையில் கொண்டு போய் விட வைக்கும். அப்புறம் சிவபெருமானுடைய உருவத்தை பெற வைக்கும். அதுக்கப்புறம் இறைவனோடு கலக்க வைக்கும். இப்படி 4 நிலை வரிசையா இருக்கு. சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயிச்சம். இப்ப இங்க பூக்கட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உயிர் பிரிஞ்சுச்சுன்னா நேர சிவலோகத்துல போய் அங்கேயும் பூக்கட்டுற பணி இருக்கு. சிவலோகத்துல இருக்கு சரியாளர் வீதி, கிரியாளர் வீதி, யோக வீதி, ஞான வீதின்னு இருக்கு. அங்கேயும் போய் பூக்கணும். என்ன இங்க மாதிரி ஒரு இந்த இதெல்லாம் இல்லை, வீட்டை பார்க்கணுமே அங்க ஓடணுமே இங்க ஓடணுமே அப்படிலாம் இல்லை. அங்க நம்ம வாட்டு இறைவனுக்கு பறிச்சு கட்டிக்கிட்டே இருக்கலாம். அங்க முழுவதும் இன்பமா தான் இருக்கும், துன்பமே இருக்காது. அங்க எங்க சிவலோகத்துக்கு போயாச்சுன்னா இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இப்ப மற்ற லோகத்துக்கு போனா துன்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொற்கலோகத்துக்கே போனாலும் கூட அங்கேயும் துன்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரம்மலோகத்துக்கு போனாலும் வாய்ப்பு இருக்கு. எந்த லோகத்துக்கு போனாலும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சிவலோகத்துக்கு போனா இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இத அன்னத்தை பத்தி சிதம்பரத்துல இவரே பாடுறாரு. அன்னம் வாழிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்கும் மாறு கண்டின்புற இன்னும் வாழிக்குமோ இப்பிறவியே. அன்னம் பாலிக்கும் தில்லை. அன்னம்னு என்ன அர்த்தம்? அன்னம்னா முக்தின்னு அர்த்தம். முக்தியை கொடுக்கக்கூடிய இடம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். முக்தியை கொடுக்கக்கூடிய சிற்றம்பலம் யாருக்கு? இந்த உயிர்களுக்கு. பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை, இந்த பூமியிலேயே பொன்னம்பலத்தினால் வேயக்கூடிய பொன்னம்பல கூத்தனாக விளங்கக்கூடிய அந்த சபையிலே வந்து வழிபாடு செய்கின்றவர்கள் இன்னும் பாலிக்கும் என் அன்பு ஆளிக்குமாறு அங்க போய் என்ன செய்யணும்? நம்முடைய அன்பை முழுவதையும் அவருக்கு தந்து என் அன்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புறேன். இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியை. நம்ம அன்பு முழுவதும் அவருக்கு ஆக்கி விட்டோம் என்றால் இனிமே பிறவி வருமா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே, இனி ஒரு பிறவி வருமா அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம அன்பு முழுவதும் சிவபெருமான்கிட்ட கொடுத்துடணும்.
அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் கொன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோறு முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்கவாசகர். என்னைக்கு சிவபெருமான் நம்மளை ஆட்கொண்டாரோ அன்னைக்கே நம்ம உடல் பொருள் அத்தனையும் அவருக்கு அப்புறம் அப்படி செஞ்சுட்டு நம்ம வாழ்ற காலத்துல எல்லாம் இறைவனுடைய திருவருளால தான் நடக்கிறதோடு இருந்தோம்னா நமக்கு வினை ஏறாது. வினை ஏறலன்னா நமக்கு என்ன வராது? பிறவி வராது. அந்த அளவுக்கு நாம வாழணும். அனுஷ்டானங்களை அன்றாடம் நம்ம அனுஷ்டானம் செய்யும் போது அந்த 11 மந்திரத்தை சொல்லி சாமிகிட்ட ஆகாமியத்தை சாமிகிட்ட கொடுத்துடணும். ஒவ்வொரு வினைகளையும் நம்ம செய்யக்கூடிய தவம் ஜபம் தியானம் அத்தனையும் சாமிகிட்ட ஒப்படைச்சிடணும். நான் வினையை மட்டும் கொடுத்துட்றேன், அப்ப புண்ணியத்தை கொடுக்க மாட்டேன்னா அப்ப மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி பிறவிகள் வந்து கொண்டே. ஆத்ம தவம் ஜபம் தியானம் கண்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பியாமின்னு சொல்லி சாமி கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்படிலாம் பண்றீங்களா? நீங்க பண்றீங்களா சார்? 11 மந்திரம் சொல்லி பண்றீங்களா? இந்த கடைசி 11 மந்திரம் சொல்லி சாமி கிட்ட. அன்னத்துக்கு எப்படி பாயிருக்காருவாங்க. அன்னம்னா முக்தின்னு அடியனுக்கு அண்ணாபிஷ அன்னைக்கு தான் சிவபிச்சை கிடைச்சது. அடியனு கார்த்திகை எதிர்பார்ப்பேன், கார்த்திகை வராது. இது சிவராத்திரிக்கு எதிர்பார்ப்பேன், சிவராத்திரிக்கும் வராது. திடீர்னு சன்னிதானம் என்ன பண்ணாங்க, அண்ணாபிஷ அன்னைக்கு கூப்பிட்டாங்க. அடியனு ரீச் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு இடையூறு போன் பண்ணேன். அவங்க கேட்காங்க, சார் நீங்க எப்போ சிவபூஜை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அடின்னு அண்ணாபிஷேக அப்போ எடுத்தேயா அப்படின்னு. சிவராத்திரிக்கு எதிர்பார்த்தேன் கிடைக்கல. ஆமாங்க சார், சிவராத்திரிக்கு எதிர்பார்த்தேன் கிடைக்கல, கார்த்திகைக்கு எதிர்பார்த்தேன் கிடைக்கல, திடீர்னு அண்ணாபிஷேகத்துல கொடுத்துட்டாரு சாமி அப்படின்னு. சார் என்ன பிடிச்சிடுறீங்க, அண்ணன் முக்திச்சா, உங்களுக்கு முக்தி கொடுத்துருக்காரு சார் சிவபெருமான் அப்படின்னாங்க. அப்படின்னு அழுதுட்டேன். ரொம்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அன்னம்பாளிக்கும் அன்னம்னா என்ன குறிக்கும்? முக்தியை குறிக்கும். அப்படிப்பட்ட நாள்ல வர வச்சு சாமி சிவபூஜை கொடுக்குறாங்கன்னா அப்ப எவ்வளவு சிறப்பு. சாமி யார் மூலியமா அது ஒண்ணுத்தினால பார்த்தீங்களா? அதுதான் சிறப்பு. நம்ம அறியாம இருப்போம். அது இப்ப உனக்கு எந்த நாள்ல கொடுத்துருக்கேன் தெரியுதா உனக்கு அப்படின்னு சாமி உணர்த்துறது. அப்படிதான் யார் மூலியமாவது நமக்கு. அது என்னன்னா சாமி எல்லா காலமே புண்ணிய காலம், எல்லா நாளுமே இனிய நாள். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. எல்லா நாளும் எல்லா மாதமும் எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான் சிவபெருமான். நாம நிக்கிற நிலையை பொறுத்து எல்லா நிலையும் ஈசனை மறவாது இருக்க வேண்டும். அவ்வளவுதான். சங்கரன் தான் மறவாமை இருந்தா நமக்கு எல்லா நாளுமே இனிய நாளாக இருக்கும். சார் என்னைக்கு அப்படியா? என்னைக்கு எந்த ஊர்ல? ஹைதராபாத். சரி சரி அவங்களுக்கா? சரி சரி போ. ஞாயிற்றுக்கிழமை தானே? வச்சுட்டு சொல்லுங்க. சரி போவோம் சார் போவோம். அப்படி அண்ணன் வந்து எவ்வளவு சிறப்புடையது பாருங்க. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், முக்தி அளிக்கக்கூடிய சிற்றம். அந்த சாமி எப்படி இருக்காரு சிதம்பரத்துல? காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மாமரை ஓதும் செவ்வாயனவன் மணி மஞ்சனும் ஞான ஆகாயனவன் கல்லை கணிவிக்கும் சுத்தனவன் கல்லை கணிவிக்கும் சுத்தனவன் முடி கங்கை கருளிய கர்த்தனவன் கும்பமுடி கதிர் தூயனவன் சுயஜோதியவன் சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் மனமே. சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் தினமே. எப்படி பாட்டு? காமம் அகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன் மாமரை ஓதும் செவ்வாயனவன் மணி மஞ்சனும் ஞான ஆகாயனவன் கல்லை கணிவிக்கும் சுத்தனவன். கல் போன்ற இந்த மனதை கனிய வைக்கிறது யாருன்னா சிவபெருமான் ஒருவர்தான். வேற யாராலையும் கனிய வைக்க முடியாது. ஏன்னா இந்த நெஞ்சு வந்து அப்படியே இந்த பாறை மாதிரி இருக்கும்.
கல்லு மாதிரி இருக்கும். சாமானியமா சிவபெருமான் நினைக்கவே நினைக்காது. கல்லு மாதிரி இருக்கும். சும்மானாலும் இருப்போம், சிவபெருமான் நினைக்க மாட்டோம். அதனாலதான் எல்லாரும் கல்லு அப்படின்னாரு. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் வெள்ளத்தில் கடிந்து வினை கடிந்த வேதினை அப்படிங்கிறது மாணிக்கவாசகர். எப்படி சொல்றாரு பாருங்க. நான் தான் பாட்டு தான் பாடினேன். மாணிக்கவாசகர் அதான் சொல்றாரு. கல்லை கடிந்து கனியாக்கி தன் வெள்ளத்து அழுத்திய வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் பண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானை அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். அப்படி கல் போன்ற மனதை கனிய வைக்கக்கூடியவர் சிவபெருமான். நம்ம பாட்டும் அப்படி பாடணும். சிவபெருமான் முன்னாடி பாட்டு பாடும்போது அப்படி நெஞ்சம் உருகணும். அப்படின்னாதான் அந்த கல் போன்ற மனசு கனியும். இல்லைன்னா சாமானியத்துல கனியவே கனியாது. அந்த அளவு உருகி பாடணும். தினசரி ஒரு சொட்டு கண்ணீராது வருமாறு பாடணும். நான் பாடுற பாடல்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீ ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆகா, சாமி நம்ம பாட்டை கேட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்க பாடும்போது அழுகுறீங்களா? அது எங்க வருது, அது இனிமேலாக பண்ணணும். அந்த அளவுக்கு வரணும். என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த நேரத்துல இறைவனுடைய கருணையை நீங்க உணரணும். நீங்க வழிபாடு செய்யும் போது இறைவனுடைய கருணையை உணர்ந்தால் உங்க கண்ணுல இருந்து கண்டிப்பா கண்ணீர் வரும். இல்லைன்னா சாமானியத்துல வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு சாமியோட கண்ணை அது கல்லை கனிவிக்கும் சுத்தனவன் முடி கங்கை கருளிய கர்த்தனவன் கும்ப முடி கதி தூயனவன் சுய ஜோதியவன் அப்படிப்பட்ட பெருமான அப்படி பாடுறாரு நந்தனார். நான் இது நாங்க திரைப்படத்துல பார்த்திருக்கோம் அப்படிங்கிறீங்களா? நீங்க இந்த பாட்டை பாடிக்க மாட்டீங்க, நீங்க அதை பாடுவீங்க. என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்ப நல்லவா வரணும். கண்ணீர் வரும். உருக்கமா பாடலன்னா கண்ணீர் வராது. அந்த அளவுக்கு உருகணும். உருகி வழிபடும் அடியவை நமக்கு உருநோய் அடையாவே அப்படிங்கிறாரு ஞானசம்பந்தர் பெருமான். பாடும்போது உருகி பாடினா நமக்கு என்ன வராதா? நோய் வராது அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு நோய் எல்லாம் என்ன வர காரணம் என்னன்னா, நம்ம அந்த மாதிரி உருகல, அதனால வருது. உருகிட்டா நமக்கு வராது. உருகி வழிபடும் அடியவர் நமக்கு ஒரு நோய் அடையாவை. அந்த அளவுக்கு நம்ம சாமிய உள்ளம் உருகி ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனிதளத்து ஐம்புலனாய சேர்க்கில் எழுந்தா சிந்தை செய்து மாணிக்கவாசகர் சொல்றாரு. சிந்தை அப்படியே சிந்தையில நினைச்சு பாடுறாரு. ஆட்டகிலேன் அடியேன் அரசே அவனிதளத்து ஐம்புலனாய சேற்றில் அளந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏற்றி ஊற்று மணல் போல் நெக்கு உள் உருகி ஓலமிட்டு போட்டி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை உணர்ந்தே. அப்படி போட்டிருந்தா நம்ம கண்ணில் இருந்து என்ன வரும்? கண்ணில் வரும். என் பெருமான் கழுமச் சேவடிகள் தழுவிக்கொண்டு எம் பெருமான் என்று ஏத்தனுமா சிவபெருமானுடைய திருவடிய. அப்படி எல்லா அருளாளர்களுமே பாடுறாங்க. அப்போசாமி நிறைய பாட்டு பாடியிருக்காரு இந்த உருவது. அந்த பாட்டுல நீங்க எடுத்து வச்சுக்கிடணும். இந்த மாதிரிலாம் இப்படி உருகியிருக்காரு. அத்தா உன் அடியேனை அன்பானார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரியை நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் வேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் எம்பரமோ என் ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. இப்படி இந்த பாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்படிதான் உருகிறதுக்கு நல்லா இருக்கும். அதுலயும் பஞ்சபுராணம் பாட சொல்லிட்டோம்னா எல்லாரும் பாருங்க, தேவாரத்துல தோல்வி செய்யணும் பாடிடுவீங்க, திருவாசகத்துல என்ன பாடுவீங்க, அம்மையப்பா பாடுவீங்க, திருவிசைப்பால ஒளிவழி விளக்கிய தவிர நம்ம அங்கிட்டு போகவே இல்லை. மறுபடியும் வேற ஏதாவது திருவிசைப்பாவை பாடணும். அந்த ஒரு பாட்டுல இருக்கக்கூடாது, எல்லா பாட்டையும் கலந்து பாடணும். அதுலயும் இது பாத்தீங்கன்னா திருப்பல்லாண்டுல அந்த பாலுக்கு பாலகன் வேண்டி அழுகிறத தவிர வேற எதுவும் பாட மாட்டேங்க. இல்லைன்னா மண்ணுகத்தில் இது 2 தான் பாடுறீங்க, மற்ற பாட்டையும் எடுக்கணும். அதை தவிர்த்து ஒரு பாட்டையா அந்த 13 பாட்டு இருக்குல்ல, 13 பாட்டுல டெய்லி ஒன்னொன்னா பாடணும். திருவிசைப்பால் டெய்லி ஒரு பாட்டு மாத்தி பாடணும். இல்லைன்னு நம்ம அதுலேயே தான் இருப்போம். அதனால மாத்தி என்ன செய்யணும்,
திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. அது மாதிரி பெரியபுரம் எடுத்துட்டோம்னா அந்த உலகம் உணர்ந்து போகிறத தவிர அடுத்த பாட்டு போக மாட்டேங்குது. கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் திருப்பர வியோமமாகவும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்பனம் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி பழகலாம். ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் பிள்ளை பொது நடம் போற்றி பாடலாம். எத்தனையோ பாட்டுக்கு கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனித்திடைய அர்ச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்தினாறு சுவைதிரத்தினின் அண்ட நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்து படலாம். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை வண்டினுள்ள ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகுவென்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் படலாம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அன்னறியில் படலாம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாம வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்று மறவாம வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கு என்றார் பாடலாம். எத்தனை பாட்டு இருக்கு, அந்த ஒரு பாட்டுலயே நீங்க இருக்கீங்க. அடுத்து நீங்களே பாடிடுங்க. பஞ்சவரம் பாடும்போது வேற வேற பாட்டா போகணும். சரிதானா? திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாள பரிஞான தவமுதல்வர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச்சீர் பரவலுறுகின்றேன் பேருலகில் ஒரு நாளுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன் படலாம். கடைசி பாட்டு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். அப்படி முடிக்க இந்த பாட்டை பாடுங்க, கடைசி பாட்டை பாடுங்க. என்ன இல்ல எது படிச்சாலும் சிறப்பு, இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டா பாடுங்க. சரிதானே? சிவா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற சரி 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 அதை பத்தி சொல்றாரு. அடுத்து வந்து இப்படி இத்தனை வருஷம் இருப்பாங்க. அடுத்து சொல்றாங்க அந்த சிவ யோகிகள் வந்து விரதம் சிவ விரதராகிய தபோதனரை அறுத்துவிப்பாருக்கு எய்தும் பலன் விசிட்டமாகிய பலன்களை விரும்பி குற்றமற்ற பாயாசம் முதலாகிய புலாண்ணம் திலா அன்னம் கருப்பு போனம் இவைகளையும் பலவையாகிய ராஜசாலி எண்ணெய் முதலிய விரத பாகங்களையும் கொழுவிய வாழைக்கனி பலாக்கனி மாங்கனி முதலிய கனிகளின் வகைகளையும் சர்க்கரை நெய் முதலிய கூட்டி சமைக்கும் நிறைந்த மனத்துடைய பணியார வகைகளையும் கூட்டி சிவ விரதங்களை செய்யும் தபோதனருக்கு, இப்ப விரதம் இருக்கிறாங்கல்ல, சிவ விரதங்கள் இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டதான் அவங்க தபோதனருங்காங்க. யார் சிவ விரதங்கள் இருக்கின்றார்களோ சோமவார விரதம், அந்த விரதம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிவ விரதங்கள் 8 சிவவிரதங்கள் எத்தனை? அதுல சோமவார விரதம் என்னைக்குன்னா கார்த்திகை மாசம் இருக்கக்கூடிய அந்த 4 சோமவாரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப உயர்வானது. ரொம்ப ரொம்ப உயர்வதுன்னா அந்த கார்த்திகை மாசம் இருக்கக்கூடிய அந்த சோமவார விரதம் ரொம்ப சிறப்புடையது. நீங்க அந்த நேரத்துல மறந்துடுவீங்கன்னு தெரிஞ்சு நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க என்ன பண்ணிடலாம், விரதமாக இருக்கலாம். புரிஞ்சுதா? இல்ல அப்படி இல்ல எனக்கு வார வாரம் இருக்க முடியல அப்படின்னா, அப்படி இல்லாதவர்கள் அந்த கார்த்திகை மாசம் இருக்கக்கூடிய சோமவாரத்துல இருந்தா ரொம்ப சிறப்பு. புரிஞ்சுச்சா? ஒன்று அது வந்து சோமவார விரதம். சோமவார விரதத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அது தலையாய விரதமாக சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, முதல் விரதமே அதைத்தான் சொல்லியிருக்காரு, சாமியை எழுதி வச்சிருக்காரு. சோமவார விரதத்துல முதல் இறை மட்டும் உண்ணுதல், உச்சி பொழுது மட்டும் உண்ணுதல், அன்று முழுதும் உறங்காமல் இருத்தல், அன்று முழுதும் உண்ணாமல் இருத்தல், அன்று முழுவதும் 4 யாமும் சிவ பூஜை செய்தல். இது எது உங்களுக்கு தோதோ நீங்க பண்ணிருங்க. 4 யாமும் சிவ பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. அன்று முழுதும் உண்ணாமல் எடுத்தா ரொம்ப சிறப்பு, அன்று முழுதும் உறங்காமல் எடுத்தா சிறப்பு. அந்த கார்த்திகை மாசம் இருக்கக்கூடிய இந்த 4 சோமவாரம் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கடைபிடிக்கும். சரிதானா? ஏன் அப்படின்னா அது வந்து பிறவியை அறுக்கும். பிறவியை அறுக்கக்கூடிய விரதம் எதுன்னா சோமவார விரதம். அன்று முழுவதும் இரவு உறங்காம இருக்கணும், இரவு உறங்காம இருக்கணும். விரதம் இருந்து இரவு உறங்காம இருக்கணும். அன்று முழு விரதம் இருந்து அன்று முழு உண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அன்று முழு ஒருவேளை இரவு மட்டும் உண்டு விரதம் இருக்கணும், இல்லைன்னா உச்சி பொழுது மட்டும் உண்டு விரதம் இருக்கணும். இதுதான் ஏதோ ஒன்ன கடைபிடிச்சா போதும். ஒன்று மதியமோ இல்லது இரவோ, இல்ல அன்று முழுதும் உறங்காமல் எடுத்தாலோ, அன்று முழுதும் உண்ணாமல் எடுத்தாலோ, இல்ல 4 யாமும் சிவபூஜை, இது ஏதாவது ஒண்ணு நீங்க கடைபிடிச்சுக்கணும். இல்ல என்னால இது மட்டும் தான் கடைபிடிக்கும்னா அது ஒண்ணு கூட கடைபிடிச்சுக்கணும். என்னால் 4மே செய்ய முடியும், 5 இதுமே என்னால கடைபிடிக்க முடியும்னா 5ஐயும் கடைபிடிச்சுக்கணும். இது உங்க விருப்பம்.
சோமர விரதம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, கார்த்திகை மாசம் இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்று உமா மகேஸ்வர விரதம். கார்த்திகை மாசம் பௌர்ணமி பார்த்தீங்களா, அந்த பௌர்ணமி வந்து உமா மகேஸ்வர விரதம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு உண்ணாமல் இருந்து, இப்ப நான் சொன்ன நீதி எப்படி நீங்க கடைபிடிச்சுக்கோங்க, சரிதானா? மதியம் மட்டுமோ இல்ல இரவு மட்டுமோ உண்டு அந்த விரதத்தை. என்னைக்கு சொன்னேன்? கார்த்திகை பௌர்ணமி. அடுத்து வந்து திருவாதிரை விரதம். மார்கழி மாசம் இருக்கக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு முழுவதும் உண்ணாமல் இருந்து மறுநாள் சாமியை பார்த்துட்டு வந்து விரதம் இருந்து முடிக்கிறது. சாமி சுத்தி வருவதில்ல, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து விரதம் விடுதல். மார்கழி மாசம் அந்த திருவாதிரை. அடுத்து வந்து சிவராத்திரி விரதம். மாசி மாசம் இருக்கக்கூடிய அமாவாசை அன்று மறுநாள் சாமி எல்லாம் பூஜை, 4 சிவ பூஜை எல்லாம் முடிச்சு சாமி கோயில்ல போய் தரிசனம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விரதம் விடுதல். மாசி மாசம் இருக்கக்கூடிய அமாவாசை புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்யாண விரதம். கல்யாண விரதம் என்ன? பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருத்தல். அது நம்ம சிவ விரதங்கள்ல வருது. அடுத்து பங்குனி உத்திரம் தானே வருது. அன்னைக்கு விரதம் யார் இருக்கீங்கன்னு பாத்துரும். அடுத்து சிவா, நீங்க நூல்களை சொல்றதெல்லாம் சரியாத்தான் சொல்றீங்க. இந்த விரதம்னு வரும்போது எங்களுக்கு எதிராக இன்னொன்னா விரத நேரத்துல தான் என்ன தெரிஞ்சுங்க, விரதம் இருக்கிற நேரத்துல தான் சுட சுட அந்த வீட்டுல வடை போட்டுக்கிட்டு போங்க. அது ரொம்ப சோதனையா இருக்கும். ஆனா அவனுக்கு விரதம் இருக்குல்லப்பா, நீ விரதம் இருப்பா, நாங்க சாப்பிட்டு திடீர்னு எது அரைச்சிடாங்க, மாவை போட்டு பட்டிய போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சுறாங்க நம்ம இரவே சாப்பிடுவோம் தெரிஞ்சு பகல இட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மதியம் சுடஞ்சிட சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பார்த்து நமக்கு ரொம்ப மீறியாக நம்ம எங்க விரைவில் கடைபிடிக்க சொல்லுங்க. இல்ல அதாவது சொல்றேன், அந்த மாதிரி நேரத்துல நமக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம்லாம் வருங்கிறேன். அதிகமா இருக்கு. விரதம் இருப்போம்னு கட்டுப்பாடு இருக்கும்போதுதான் எல்லா விதமான இது நமக்கு வரும். சாமி பாப்பாரு, எங்க நீ பாப்பா அப்படிப்பாரு. சொல்லி கொடுத்து அடுத்த நிமிஷம் பாத்தீங்களா விரதம் இருக்கிற நேரத்துல. ஆனா அந்த நேரத்துல என்ன, சாமியை நினைக்கணும். அதான் விரதம் இருக்கிற காலத்துல நீங்க என்ன செய்யணும்னா, இறைவனை நினைத்தால் உங்களுக்கு பசி ஆறும். சற்றோ நினைக்கும் மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பே நோக்கி கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் ஒருவரையும் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுவதாய். சாமி நினைச்சோம்னா அப்படி பசியெல்லாம் ஆறிடுமா அப்படின்னு நம்ம யார் சொல்றா? மாணிக்காவது சொல்றாரு. நீங்க நினைக்கணும், சாமி அந்த சிவலிங்க மூத்தத்தை நினைச்சா உங்களுக்கு அமுதமா ஊறி உங்களுடைய பசிய சிவபெருமான் போக்கி விடுவார். இனிமே நீங்க பசி வந்து என்ன செய்யுங்க, கண் மூடி மறந்துடும். நீ இறைவனை அனுபவிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பசி தெரியாது. அவரை மறந்தா பசி வந்துடும், அடுத்த நிமிஷம் பசிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப தவம்லாம் இருக்காங்கல்ல, இப்ப தவம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப பாருங்க இருக்காங்க, இப்ப தவம் இருக்காங்கல்ல, காட்டுல போய் உட்காந்து தவம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? காட்டுல போய் உட்காந்து தவம் பண்றாங்க, முனிவர்கள் தவம் பண்றாங்க. அவங்க சாமிய நினைக்கும் போது அங்க புருவ மத்தியில வந்து அமுதம் வந்து அப்படியே அவங்க பசி ஆத்திரும். புருவ மத்தியில எப்பயுமே அமுதம் இருக்கும். அது மாதிரி பூர்வ மத்தியில அவங்களுக்கு அந்த மாதிரியும் பசி போகும். ரெண்டாவது அவங்க சாமியை நினைந்து காற்று குடிப்பாங்க. அவங்க வந்து காற்றை குடிச்சு உயிர் வாழ்வாங்க. இப்ப எதையும் சாப்பிடலாம் என்ன ஆகும்னா உடம்பு வந்து இதாயிரும்ல, அதனால அவங்க என்ன செய்வாங்க, காற்றை குடிச்சு உயிர் வாழ்வாங்க. அந்த ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், 1:4:2, 1 மடங்கு மந்திரத்தை உள்ளே இழுப்பதும் 4 மடங்கு உள்ளே நிப்பாட்டுவதும் 2 மடங்கு வெளியே விடுவதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வாழ்ற காலத்துல நீங்க அதிகமாக ஆயுள் வேண்டும் என்றால் பெருமூச்சு ரொம்ப விடக்கூடாது. அப்படின்னு விடக்கூடாது. மூச்சு போது சரி அப்படிங்காங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி பெருமூச்சு விடக்கூடாது. இதுன்னா ஆயுள் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். மூச்சை கூடுமான அளவுக்கு மூச்சை அப்படி இழுத்து நிப்பாட்டி மெதுவா தான் விடணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி மூச்சை அடிக்கடி நீங்க என்ன செய்யணும், மூச்சை இழுத்து கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கணும். அப்படின்னா ஆயுள் கூடிக்கிட்டே போவோம். பெருமூச்சு அப்படின்னு விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் ஆயுள் கம்மின்னு அர்த்தம்.
அப்படிதான் ஞானிகள் எல்லாம் அந்த காற்றை குடித்து உயிர் வாழ்வார்கள். இப்ப எத்தனை விரதம் சொல்லியிருக்கேன்? சோமவார விரதம் 1, உமா மகேஸ்வர விரதம் 2, 3வது என்ன சொன்னேன்? திருவாதிரை விரதம் 3, 4வது சிவராத்திரி விரதம் 4, 5வது என்ன சொன்னேன்? கல்யாண விரதம் பங்குனி உத்திரம். கல்யாணம் 5 தான் சொல்லியிருக்கேன். பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருத்தல். இதெல்லாம் அதை சொல்லியாச்சு. அதாவது கார்த்திகை பௌர்ணமி 2வது சொல்லியாச்சு. இது உமா மகேஸ்வர விரதம் சொன்னோம்ல, அதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாசுபத விரதம். அது வந்து தைப்பூசன்று விரதம் இருத்தல். அது பாசுபத விரதம் பேரு. அடுத்து வந்து அஷ்டமி விரதம். வைகாசி மாசம் பூர்வபட்ச அஷ்டமி இருக்குவாங்க, அன்னைக்கு இங்கே விரதம் இருத்தல் சாமிக்கு. எல்லாரும் அஷ்டமின்னா பயப்படுவாங்க. நம்ம சாமி அஷ்டமின்னா ரொம்ப சிறப்பான நாள். அஷ்டமியில எதுவும் செய்யக்கூடாதுமாங்கல்ல. ஆனா சிவபெருமனுக்கு உகந்த நாள் எதுன்னா அஷ்டமி. அந்த அஷ்டமி நேரத்துல பைரவருக்கு விளக்கு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பைரவருக்கு விளக்கு போடுவாங்க, அந்த அபிஷேகம் எல்லாம் பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 to 6 இந்த காலத்துல வந்து பைரவருக்கு பண்ணுவாங்க. அஷ்டமியில விரதம் இருத்தல். அந்த வைகாசி மாசம் இருக்கக்கூடிய அஷ்டமியில விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அது சிவ விரதங்கள்ல வருது. இந்த வைக்கத்த அஷ்டமிங்கிறாங்கல்ல, வைகாசி மாதம் வைக்கத்த அஷ்டமி. அதனாலதான் இந்த இலையில உருண்டு கொடுக்காங்க பாத்தீங்களா ஐயர்லாம், அந்த நாள்ல விரதம் இருத்தல். அடுத்து வந்து கடைசி வந்து கேதார கௌரி விரதம், உமையம்மை வழிபாடு செய்தது. அது எப்போ அப்படின்னா ஐப்பசி மாசம் அமாவாசை. ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு தீபாவளி வருது பார்த்தீங்களா? அன்னைக்குதான் மகாவிரதம் பேரு. தீபாவளி அன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அன்னைக்குதான் கட்டுன்னு கட்டுவோம். தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட்டு இருக்கிற எல்லா ஸ்வீட்டும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இருக்கும். வச்சிருவாங்க. நான் வருஷம் இருந்தேன், ரொம்ப உரைப்ப வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. அப்படி சொல்லவே ஒண்ணு இது ஸ்வீட் பாக்ஸ் அப்படி பிரிப்பாங்க. உளுந்த வடை நீ எல்லாமே கேட்ப, ரசத்துல போட்டு வச்சிருக்கு, தயிர்ல போட்டு வச்சிருக்கு, சாம்பார்ல போட்டு வச்சிருக்கு, நீயே முடிவு பண்ணிக்க அப்படிவாங்க. என்ன கேன்சல்? சாமிதான் பார்க்கணும். இல்ல சாமிய அந்த அளவுக்கு ஒன்றுனா நமக்கு விரதம்னா நமக்கு ஒரு துச்சமா தெரியும். அந்த நேரத்துல நம்ம வந்து ரொம்ப இறைவனை வழிபாடு செஞ்சோம்னா அந்த விரதத்தெல்லாம் கடைபிடிக்கலாம். இல்லைன்னா முடியாது. இறைவன் அருள் இல்லாம நம்ம விரதம் எல்லாம் அனுப்பிக்க முடியாது, கடைபிடிக்க முடியாது. சொல்லிக்கலாம் நாங்க விரதம் இருக்குன்னு. நாங்கிட்டு போய் ஒரு டீ சாப்பிடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி பல்ல போடாம விரதம் இருப்பாங்க. அப்படின்னா அதுலயும் நீங்க வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம சஷ்டி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க பாருங்க, 6 நாளும் தண்ணி கூட இல்லாம அந்த சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே 6 நாளும் உட்காந்துருப்பாங்க மண்டபத்துல. சொற்பொழி மண்டபம் இருக்கு பாருங்க திருச்செந்தூர்ல, 6 நாளும் பச்சை தண்ணி பல்ல போடாம உட்காந்து சொற்பொழி. செவிக்கு அதிகமா உணவு கொடுத்து இது வயிற்றுக்கு உணவு கொடுக்காம இருப்பாங்க. இல்லைன்னு நினைச்சுவாங்க சில பேர், இந்த மதியம் எல்லா இடத்துலயும் அன்னம் கொடுப்பாங்களா விரதம். இது நம்ம இப்ப எல்லா நேரமும் இப்ப சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திருச்செந்தூர்ல எந்த நேரமும் அன்னம்பாடிக்கு உண்டு. நேற்று பழனிலையும் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் அன்னம்பாடிக்கு உண்டு. நேற்றுலாம் நடந்ததெல்லாம் அற்புதத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதம். வெள்ளிங்கிற மலை 10 வருஷத்துக்கு பிறகு போறோமே, எப்படி ஏற போறோமோன்னு நினைச்சேன். சாமி திருவிழா நல்லபடியா ஏறி நல்லபடியா போயிட்டு வந்தாச்சு. ஏறி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நரி ஊழ விட்டது. ஆஹா அப்படின்னு யாரும் அப்படி லேச அப்படி இருந்துச்சு. ஒரு சில சவுண்டுகள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் சாமி திருவிழா நிறைய போயிட்டு ஆளு வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. இரவு நம்ம டார்ச் லைட் வச்சிருந்தோம், கையில கம்பு வச்சிருக்கிறதுனால விலங்குலாம் கொஞ்சம் இந்த 3 மாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குமா சாமிக்கு, எதுவுமே வராதான். அந்த 3 மாசம் முடிஞ்சு அதை லாக் பண்ணுவாங்களே, எல்லாரும் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருவான் விலங்குகள்லாம். இறைவனுடைய அருள் தான் எல்லா இடத்துக்கும் போறது. அது மாதிரி பச்சைமலை முருகன், பவளமலை முருகன் பெருமான், பழனி மலையில அத்தனையும் ஏறிட்டு அங்கேயே ஏறிட்டு வந்தாச்சு. பழனி மலையில ஏறிடுவோம் அப்படின்ட்டு ரோப்பு வேண்டாம், ட்ரெயின் வேண்டாம், ஏறிடுவோம் அப்படின்ட்டு 1/2 மணி நேரத்துல மேல ஏறிட்டோம். 683 படி சாமி திருவிழா ஏறி அதுல இறங்கிட்டோம். சாமி பாருங்க, முருகப்பெருமான் வந்து அப்படின்னு இந்த சொற்பொழிவு பேசுறதுக்கு முன்னாடி, இந்த சொற்பொழிவு பேசுறதுக்கு முன்னாடி அடின்னு கரெக்டா பழனிக்கு போயிட்டு வரேன். ஆரம்பிக்கிறதுக்கு வாரம் பழனிக்கு நாங்க எல்லாரும் போறோம். அப்ப ஜெயலட்சுமி ஏற்றி வந்திருக்காங்க. அங்க நாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 2017 நீங்க வரல, நாங்க போய் இருந்தோம். அந்நேரம் நீங்க போன் போடுறீங்க. அதுக்கப்புறம் தான் சொற்பொழிவே நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு வந்து. அப்ப நாங்க அங்க இருக்கோம். முருகபுரான் வந்து அப்ப வந்து ஒரு சின்ன ஒரு சொற்பொழி கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
எப்படின்னா நம்ம வாரியசாமி மாதிரி நமக்கு சொற்பொழி பேசணும்னு ஆசை. வாரியசாமி இதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் முன்னாடி. கேட்டு ஐயா மாதிரி பேசுறேங்க, ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நம்மளும் நிறைய படிக்கணும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். பழனி முருகப்பெருமானை போய் பார்க்க போறேன் 2015. அப்ப சாமி இத கருத்தில் வச்சுக்கிட்டு நம்முடைய எண்ணத்தை கணக்கில் வச்சு அதான் சாமியுடைய கருணை. கருத்தறிந்து முடிப்பான் தானேன்னு அதை முருகப்பெருமானை வச்சு இப்போ ஒரு 7 வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோமா, அதெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் போகும்போது அங்கனக்குள்ள உட்காடுறேன், எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்பா உன்னை நான் இங்க வர வச்சேன்டா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை வர வச்சேனா, ஆமா சாமி. இங்க நீ வந்தியா? ஆமா. என்னை பார்த்துட்டு போனியா? ஆமா சாமி. பார்த்துட்டு போய் நீ என்ன பண்ண? உன்னுடைய கடமையை செஞ்சியா? ஏதோ நீ உன்னுடைய அருளால செஞ்ச சாமி அப்படின்னு நான் செஞ்சேங்கிற உணர்வு என்ன செய்யக்கூடாது, சுத்தமா அவுட் ஆகிரும். அப்படி போனதுமே சாமி ஒண்ணுன்னா உணர்த்துறாரு. அங்க வரிசையில உட்காந்துருக்கும் போதெல்லாம் அப்படியே உணர்த்திக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் நினைக்கிறாங்க பழனி முருகப்பெருமான் எப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செல்வமும் ஞானமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னா பழனி முருகப்பெருமான். போனது ராஜ அலங்காரம். முதல்ல நான் அடிக்கடி சாமியை பார்க்க போனது எதுன்னா, அந்த புளிஞ்சு கொடுப்பாங்க பாருங்க, முதல்ல கோவணத்தை இதை வச்சு புளிஞ்சு கொடுத்தாங்க. அப்பயே சாமி வழிபாட்டுக்கு வர வச்சாரு. முதல்ல பழனி முருகப்பெருமான். 2வது பார்க்கும்போது இது சொற்பொழி பேச வச்சாரு. இப்போ இன்னும் நான் உன்னுடைய பணி சிறப்பா செய்யுன்னு சொல்ற மாதிரியே அடியனுக்கு உணர்வு. 2வது சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சாமி ஒவ்வொரு தரிசனமா கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரையும் தேட வச்சு ஒவ்வொரு தரிசனமா கொடுத்தாரு. நம்ம கூட இருக்கிறாரு திடீர்னு பஞ்சாம்பரம் வாங்க போயிடுவாரு. அந்த நேரத்துல திடீர்னு வெளியே வரும் ஒருவா அப்படின்னு தரிசனம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவர் வந்துவாரு, இங்கிட்டு இருக்கிறவரு நாங்க இது பஞ்சாம்பரம் இது ஃப்ரீயா தர்றாங்க அப்படின்னு இவர் இங்கிட்டு போவாரு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அங்கிட்டு தங்கரதம் வந்துடும். தங்கரதம் வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி 4 பேர் புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். தங்க தேவை வந்துருச்சு. அடுத்து சாமியோட கதையை பாருங்க எவ்வளவு. இவன் டைம் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தேர் பார்க்கணுங்கிறதுக்காக அவ்வளவு நேரம் இருக்க வச்சு சாமி தரிசனம் கொடுத்து அனுப்புனாரு. அதுதான் சாமியோட கருணை. முருகா என்று கரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று சொல்வதற்குன்னா கருணிமா கடல் முருகப்பெருமான். அதான் சொன்னாரு, விழிக்கு துணை அவன் மென்முதல் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவென்னும் நாமங்கள் அப்படின்னாரு. பாத்தீங்களா? நாமம் சொன்னாரா நாமங்கள் சொன்னாரா? முருகா என்னும் நாமங்கள். முருகாங்கிறது ஒரு பேர் தான், ஆனா நாமங்கள்ங்கிறாரு. ஏன்னா முருகான்னு ஒரு பேரை சொன்னா 1 கோடி மந்திரம் சொன்னதுக்கு சமமா, நாமங்கள் சொன்னதுக்கு சமமா. அதனால முருகாவினும் நாமங்கள் அப்படின்னாரு. அவ்வளவு பேரு முருகப்பெருமானுடைய பேர் அத்தனை பேரும் சொல்றதுக்கு ஒரு தடவை முருகான்னு சொன்னா சிறப்பு. முருகாவினும் நாமங்கள்னாரு. அப்படி முருகான்னு சொன்னதுமே உடனே தங்கத்தேர் வந்துருச்சு. அப்படியே சாமி திருவிழால நல்லா கொடுத்தாரு. இல்லை இல்லாத கருணை. வெள்ளி ரதம், தங்க ரதம், அதுக்கப்புறம் தங்கத்தேரு, எல்லா இதுவும் ஆட்டி இது அபிஷேக பால் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தாரு. அதை வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு பாக்கிய கிடையாது. இதோட விட மாட்டேன், உனக்கு இன்னும் பாரு, உனக்கு என்ன செய்யற பாருன்னு ஞான பால் கொடுத்து அபிஷேக பாலை கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. அதாவது இன்னொன்னா, நம்ம படியேறி போனா சாமி கண்டிப்பா ஏதாவது அருள் கொடுப்பாரு. படியேறி மெதுவா அவசரம் இல்லாம கூட நீங்க மெதுவா நிதானமா மெதுவா போனீங்கன்னா கூட அது போனதுக்குரிய பலனை சாமி கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம ஈஸியா போகலாம், ரோப்ல இதுல எல்லாம் போகலாம். ஆனாலும் படி மேல் ஏறி போனா இல்லையில்லாத அருளை சாமி கொடுக்க அனுபவத்துல உணர்ந்ததை சொல்றேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு மெதுவா கூட நீங்க வராம ஒரு 2 மணி நேரம் கூட மெதுவா போங்களேன். இப்ப என்ன அவசரம், கொஞ்சம் நின்று கூட மெதுவா போங்களேன். ஒண்ணு எல்லையில்லாத அருளை சாமி கொடுக்குறாரு. ஏன்னா இகபர சௌபாக்கியம் அருள்வாயேங்கிறார்ல. வசன மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றி உழலாதே இசைவையில் சடாச்ச ரமதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. யாரு? பழனி மலை வீட்டில் அருளும் வேளா சுரர்கிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. செல்வத்தையும் ஞானத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் பழம். பழம் நீனா என்ன அர்த்தம்?
பழம்னா ஞானத்துக்கு ஒப்பானது. அந்த ஞானமே நீதான் முருகா அப்படிங்கிறாரு. பழம் நீ, ஞானமே நீ, ஞான பண்டிதன் அப்படின்னு அந்த இடத்துல சிறப்பான பேரு. எல்லையில்லாத நிறைய சிறப்பு. அது மட்டும் இல்லாம பச்சைமலை முருகப்பெருமான ஒரு சிறப்பு, பவளமலை முருகப்பெருமான ஒரு சிறப்பு, எல்லாமே பாலே அடைஞ்சு பட்டீஸ்வர பெருமான், பவளமலை, பச்சைமலை, கடைசி பழனிமலை எல்லாம் பாவலையே வச்சிருக்கு. அது ஒரு சிறப்பு. அது மாதிரி முருகப்பெருமான் மூணு, சிவபெருமான் மூணு, அப்படி ஒரு 3 பேரா பார்த்துருந்தேன். சரி, எல்லா சாமியோட கதையோட. ஆமா, சுந்தரம் கோயில் சொன்னோம்ல, பட்டீஸ்வரம் பெருமான் சொன்னல பேரூர். அங்கதான் நந்திய பெருமான் இப்படி முன்னாடி இருந்தாரு. சிவபெருமான் பார்த்தாரு, இப்ப சுந்தரர் வந்துகிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணு, நான் சொல்ற மாதிரி அப்படியே செஞ்சா போதும் அப்படின்னாரு. சரிங்க சாமி அப்படின்னாரு. சுந்தரன் பொன்பொருள் கேட்டு வருவான், நீ என்ன செய்ய, நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சாமி சிவலிங்கத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. இவருன்னு வந்தாரு சுந்தரன் சாமி. சாமி உள்ள இருக்காரா அப்படின்னாரு. இவர் நேர்ல பார்த்து என்ன சொல்லியிருக்கணும், இல்லைன்னு சொல்லியிருக்கணும். இல்ல அப்படின்னாரு. நான் உள்ள போய் பாத்துக்கிறேன், நான் உள்ள போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டாரு. திரும்பி பார்த்துட்டு சொன்னார்ல, அப்ப சாமி உள்ளதா இருக்காரு அப்படின்னு இவரு வேற வேகமா போனாரு. சாமி, நான் பாட்டு பாடியாவே எனக்கு பொன்பொருள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. இல்லப்பா, இது கொடுக்க, இது வந்து ஞானத்தலம், இங்க எல்லாம் பொன்பொருள் கொடுக்க முடியாது, அதனால நீ பாடிட்டு நீ வாட்டி இடத்த காலி பண்ணு அப்படின்னு. இவர் கேட்க மாட்டாரு. இவர் பாட்டு பாட ஆரம்பிப்பாரு. உடனே இவர் பாடினது உடனே சிவபெருமான் நடனம் ஆட ஆரம்பிச்சிருவாரு. அந்த நடராஜருக்கு ரொம்ப சிறப்பு. நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சுந்தரம் சாமிகள் பாட, சிவபெருமான் நடனம் ஆட, பாட்டு முடிஞ்சதும் சாமி பொன்பொருள் அப்படின்னாரு. எப்ப நீ பாடுன, நான் ஆடுனேன், நீ இடத்த காலி பண்ணு அங்கிருந்து வேறு வரா சுந்தரம் சாமி. அப்படி ஒரு சிறப்பு திருப்பேரு பட்டீச்சரம். அவ்வளவு சிறப்பானவர். அங்கே கும்பாபிஷேகம் இருந்துச்சு, கூட்டம் ரொம்ப இருந்துச்சு, வரிசையில் பாராம பாத்துட்டு வந்தாரு. கோயம்புத்தூர் தான், ரோட்டமா அந்த பேர் தான் பேரு பட்டீச்சரம். பட்டீச்சரம் சிறப்பான ஒரு தலம். சரி, இதுக்காரும் உள்ள நிறைந்து அது இது தெரிஞ்சுச்சா? இப்ப 8 வருடம் என்ன தெரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? இது சோமவார விரதம், 2வது விரதம் கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி என்ன வரும்? உமா மகேஸ்வர விரதம். 3வது திருவாதிரை விரதம். 4வது இல்ல சிவராத்திரி விரதம். அடுத்து 5வது கல்யாண விரதம். 6வது இது பாசுபத விரதம். 7வது அஷ்டமி விரதம். 8வது கேதார கௌரி விரதம். உபயமை பிரதோஷ விரதம் வராது. 9வது நம்ம இப்போ வச்சிருக்காங்க நூல்கள் வந்து என்ன சொல்றதுன்னா 8 விரதங்கள் தான் சொல்லியிருக்கு. பிரதோஷம் இப்போ நம்ம வச்சுக்கிட்டோம். என்னன்னா பிரதோஷ விரதம் வந்து என்னன்னா அன்று முழுவதும் கிடையாது. பிரதோஷ காலத்துல அப்ப வழிபாடு நல்லா தெரியுமா? பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு முழுவதும் நீங்க பட்னியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரதோஷ காலம் வந்து 4 to 6, இங்கிட்ட இருந்து ஒரு 1.5 மணி நேரம், இங்கிட்ட இருந்து ஒரு 1.5 மணி நேரம். அந்த நேரத்துல நீங்க மலஞ்சலம் கூட கழிக்க கூடாது. பிரதோஷ நேரத்திலையும் அதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம், பின்னாடி 1.5 மணி நேரம் மலஞ்சலம் கழிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். பிரதோஷம் முடிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். அது மாதிரி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க டீ குடிக்கிறது வைக்கிறதுனா அதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யணும். இப்படிலாம் சில வரைமுறைகள்லாம் இருக்கு. பிரதோஷத்தை பத்தி நம்ம தனியா ஒரு நாள் அதை பத்தி நம்ம ஒரு மணி நேரம் ஸ்பீச் பண்ணுவோம், சரிதானா? பிரதோஷத்தை பத்தி நம்ம தனியா பேசுவோம். அது மாதிரி திருவாரூரை பத்தி நம்ம தனியா ஒரு நாள் பேச போறோம். இந்த உணர்வோட நம்ம போய் தேரோட்டத்தை பார்க்கணும், சரிதானா? இதுக்காக உள்ளம் நிறைந்து இந்த விரதத்தை பத்தி தெரிஞ்சா இந்த விரதனால என்னங்கிறத நம்ம அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து உலகை சிறந்து இந்த சிவ தர்மதரத்தை நீங்க கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் வரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் நிறைவு செய்யுங்க. வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைவையில் சடாச்ச ரமதானே இகவர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றில் அருளும் வேளா அசுரகிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே கவர சௌபாக்கியம் அருள்வாயே. ஏறும்போது அத்தனை படி ஏறிட்டு வந்திருக்கோமே, இப்படி எப்படி ஏற போறோமோ நினைச்சேன். அப்ப முடிய மாதிரி ஒரு சின்ன பையன் வேகமா ஏறி ஓடுறான். காட்டி காட்டி வேகமா
சின்ன பையன் மேல போறானே அப்படின்னு பின்னாடி வேகமா போயிட்டோம். அரை மணி நேரத்துக்குள்ளே வேகமா மேல போயிட்டோம். முருகப்பெருமான் அப்படி காட்டுறாரு பாருங்க. ஒரு சின்ன பையன் வேகம் வந்து அவங்க ஒரு சின்ன காவடி வச்சுக்கிட்டு வேகமா மேல போயிட்டு ஏறி ஓடிக்கிட்டே இருக்கான். யாரு முருகப்பெருமான் தான் வந்திருப்பாரு, வேற யாரும் வந்திருப்பாரு? சாமி தான். ஏன்னா ஏற வைக்கிறதுக்கு சாமி ஐடியா பண்றாரு பாருங்க. ஒரு சின்ன பையன் எப்படி ஏறான், நீ ஏற முடியாதா அப்படின்னு காட்டுறாரு சாமி. இந்த பையன் மூலியமா அப்படி காட்டு வேகமா அந்த பையன் ஓடுறான். அப்படி பின்னாடி அவர் பின்னாடியே நாங்க போனோம்னால எல்லாபுரம் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் மிகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்யான பானுவாய் குயிலாரும் போது திரும்ப திருவாளுக்கு நமச்சிவாய் தேவன் செயலாதி மரபுடையவன் திருமரபு நீடோடி தலைகமாகும். வான்மிகில் வளாது வைக மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத இருள் வாழ்க நான்மறை அறங்கல்வங்க நற்றவங்க எழில்மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாங்களை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவன் அன்னைக்குதான் தலைத்தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே என்று முன்பும் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிடம் அன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றெருங்கும் நிலவி உலகலாம். பார்வதி பதையே என்னாருடைய சுனையை போற்றி தேல் முகனுக்கு சித்தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஏழாம் தேதி